அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். தமிழ் மரபு அறக்கட்டளையின் சார்பில் தொடர்ந்து பல்வேறு இணைய நிகழ்ச்சிகளை நாம் நடத்தி வருகிறோம். அந்த வகையில் இந்த வாரமும் நம்முடைய ஒரு சிறப்பு விருந்தினர் ஒரு மிகச்சிறந்த தலைப்பில் நம்மிடையே பேச இருக்கிறார். திரு சௌந்தரிய நாயகி வைரவன் அவர்கள் இன்றைக்கு நம்மிடையே இணைந்திருக்கிறார். சிங்கப்பூரில் வசித்து வருகிற அவர் சிங்கப்பூர் குறித்தும் குறிப்பாக சிங்கப்பூரின் சிராங்கோன் சாலையும் சிங்கை தமிழர்களும் என்கிற தலைப்பில் நம்மோடு உரையாட இருக்கிறார். தென்கிழக்கு ஆசியா முழுமையுமே ஒரு காலத்தில் இந்த கடலோரங்கள் நம்முடைய தமிழர்களுடைய காலடிகளால் நம்முடைய கரங்களுக்கு கீழ் இருந்ததை நாம் மறந்துவிட முடியாது. சிங்காரத்தின் ஐயாவனுடைய புயலிலே ஒரு தோணி, கடலுக்கு காப்பால் போன்ற அந்த நாவல்களின் மூலமாக தமிழர்கள் அந்த கடல் புறங்களில் எப்படி கோலோச்சி இருந்தார்கள், அங்கே நம்முடைய ஆளுமை எப்படி இருந்தது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அந்த வகையில் இன்றைக்கு நம்முடைய திருமதி சௌந்தர்யா வைரவன் அவர்கள் இணைந்திருக்கிறார். நம்முடைய சென்னை எத்திராஜ் கல்லூரியினுடைய ஒரு மாணவியாக, முன்னாள் அலுமணியாக அங்கிருந்து தன்னுடைய படிப்பை தொடங்கிய அவர் ஃப்ரீலான்ஸ் ஜேர்னலிசம் என்பதை லண்டனுடைய ஒரு பல்கலைக்கழகத்திலும், குறிப்பாக ஆஸ்திரேலியாவிலிருந்து மாஸ்டர் இன் கம்யூனிகேஷன்ஸ் அந்த துறையில் தன்னுடைய முதுகலை பட்டத்தையும் பெற்றவர். பல்வேறு சிங்கப்பூரினுடைய மிக முக்கியமான அமைப்புகளில் உறுப்பினராக இருந்து இந்திய வம்சாவளியினருக்கும் பெண்களுக்காகவும் பல முன்னேற்ற செயல்களை செய்து வருபவர். ஆன்லைன் வாய்ஸ் என்கிற ஒரு இணையதள இதழை 2001 துவங்கி நடத்தி வருகிறார். குறிப்பாக தற்போது சிங்கை இண்ட் என்று சொல்லக்கூடிய சிங்கப்பூரையும் இந்தியாவையும் இணைக்கக்கூடிய ஒரு ஆன்லைன் மேகசினையும் தொடங்கி நடத்தி வருகிறார். 100க்கும் மேற்பட்ட கட்டுரைகளை பல்வேறு நாடுகளில், குறிப்பாக ஐரோப்பா, மலேசியா, சிங்கப்பூர், ஆசியா போன்ற பல்வேறு நாடுகளில் இயங்கி வரக்கூடிய இதழ்களில் 100க்கும் மேற்பட்ட கட்டுரைகளை தந்திருக்கிறார். 6 புத்தகங்களை எழுதியிருக்கிற அவர் தமிழில் 4 புத்தகங்களும் ஆங்கிலத்தில் 2 புத்தகங்களும் 6 புத்தகங்களை எழுதியிருக்கிறார். குறிப்பாக அவருடைய நூல்கள் சிங்கப்பூர் அரசினுடைய ஒரு உதவியோடு ஒரு பரிசினை பெற்றும் அவர்கள் அந்த நூல்களை வடிவமைத்திருக்கிறார்கள். அவருடைய வெளியீடுகள் இங்கே கிடைக்கின்றன. குறிப்பாக இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், இந்த சிங்கப்பூரினுடைய தமிழ் முரசு என்கிற ஒரு இதழிலும் தொடர்ந்து தன்னுடைய எழுத்தின் மூலமாக பங்கேற்பு செய்து வருகிறார். நியூ மீடியா புரோகிராம் என்று சொல்லக்கூடிய சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தோடும் ஒரு தொடர்பில் இருந்து அவருடைய ஒரு பல பணிகளை அவர் எடுத்து செய்து வருகிறார். இப்படி பன்முக திறன் கொண்ட ஒரு வெர்சாட்டிலிட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு பன்முக திறன் கொண்ட ஒரு ஆளுமையாக நம்முடைய இன்றைக்கு பேச வந்திருக்கிறார் திருமதி சௌந்தர நாயகி வைரவன் அவர்கள். அவர்களை அன்போடு இந்த உரையரங்கிற்கு வருமாறு அழைக்கிறேன். இன்றைய குறை குறித்து ஒரு நோக்க உரை அளிக்க வருமாறு நம்முடைய தமிழ் மரபு அறக்கட்டளையினுடைய தேமொழி அம்மா அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். என்னுடைய நோக்க உரையோடு இன்றைய உரை துவங்குகிறது. அனைவருக்கும் வணக்கம். நன்றி செழியன். சிறந்த அறிமுக உரையை தந்தீர்கள். வரலாற்றில் கடந்த காலத்தில் கீழ்த்திசை, தூரக்கிழக்கு, தென்கிழக்கு ஆசியா போன்ற நாடுகளுக்கு தமிழர்கள் மேற்கொண்ட வணிக பயணங்களையும் வணிகம் காக்க தமிழர்கள் அப்பகுதிகளில் செய்த போர்கள் குறித்தும் அந்நாடுகளுடன் அவர்களுக்கு உள்ள தொடர்பை வெளிப்படுத்தும் வரலாறு மற்றும் தொல்லியல் தரவுகளை ஆய்வுக்குட்படுத்த தமிழ் மரபு அறக்கட்டளை பன்னாட்டு அமைப்பு முயற்சிகள் மேற்கொள்ளும் அதே வேளையில் இந்த நூற்றாண்டில் உலக நாடுகளில் வாழும் தமிழர்களை பண்பாட்டு அளவில் ஒருங்கிணைப்பதையும் இக்கால தமிழர் தங்களது மரபு காக்கும் நோக்கில் அவர்கள் முன்னெடுக்கும் முயற்சிகளை பதிவு செய்யும் முயற்சியையும் தமிழ் மரபு அறக்கட்டளை தொடர்ந்து செய்து வருகிறது. அண்மையில் கடிகை தமிழ் மரபு முதல்நிலை இணைய கல்விக் கழகத்தின் தெற்கு தூரக்கிழக்கு ஆசியவியல் நடுவம் என்ற அமைப்பு என்பதை உருவாக்கி சிறப்பு சொற்பொழிவுகளும் ஆய்வு முயற்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. அத்துடன் அயல் நாடுகளில் வாழும் தமிழர் செயல்பாடுகளை குறிப்பாக ஜப்பான், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஐரோப்பா, மலேசியா, இலங்கை என பிற நாடுகளில் வாழும் இன்றைய தமிழர்களையும் தமிழ் பண்பாடு வளர்க்கும் செயல்பாட்டாளர்களின் செயல்பாடுகளையும் உலக அளவில் வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதையும் தமிழ் மரபு அறக்கட்டளை தொடர்ந்து செய்து வருகிறது என்பதை அமைப்பின் இணைய வழி உரைத்தொடரில் பங்கேற்று சிறப்புரையாற்றியவர் பட்டியல் மூலம் அறியலாம். தமிழுக்கு மகுடம் சூட்டிய சிங்கப்பூர் என்ற தலைப்பில் சிங்கப்பூர் கவிஞர் ஆண்டியப்பன் அவர்கள் சிங்கப்பூர் தமிழ் இலக்கிய வரலாறும் வளர்ச்சியும் என்ற தலைப்பில் சிங்கப்பூரின் முனைவர் சிவகுமாரன் அவர்கள் ஆற்றிய உரைகளையும் இந்த இடத்தில் நாம் நினைவு கூறலாம். அந்த வரிசையில் இன்று சிங்கப்பூரின் கலாமஞ்சரி நிறுவனர் எழுத்தாளர் திருமதி சௌந்தர நாயகி வைரவன் அவர்களும் நம்முடன் இணைகிறார். சிங்கப்பூர் என்றாலே தமிழக விமான நிலையங்களிலும் நாம் கேட்க இயலாத தமிழ் அயல் நாடான சிங்கப்பூரின் விமான நிலையத்தில் ஒலிக்கும் என்று கூறப்படுவதுதான் நினைவு வருகிறது.
சிங்கப்பூரில் இந்தியர் என்றால் அது தமிழரைத்தான் குறிக்கும் என்ற மற்றொரு சிறப்பும் நினைவு வருகிறது. பொருளாதாரத்தில் வளர்ச்சியடைந்த பல மேலை நாடுகளுக்கு இணையாக போட்டி போடும் வயதில் குறைந்த இளைய கீழை நாடான சிங்கப்பூரின் வளர்ச்சியில் தமிழகத்தில் இருந்து கடந்த 2 நூற்றாண்டுகளில் புலம்பெயர்ந்த நம் முன்னோர்களும் பங்கு பெற்றனர் என்பதை நம்மால் மறக்கவோ இயலாது. அவர்கள் தங்களுடன் எடுத்து சென்ற பண்பாடும் வழிபாடும் கல்வியும் இன்றைய சிங்கை வாழ் தமிழரின் வாழ்வில் தவிர்க்க முடியாத ஒரு பகுதியாகவே இருக்கிறது. சிங்கப்பூரில் டேக்கா என்று அழைக்கப்படும் லிட்டில் இந்தியா சிராங்கூன் சாலை தமிழர் பண்பாட்டின் ஓர் அயலக தொடர்ச்சி என கொள்ளலாம். பண்டிகை நாட்களில் தோரணங்களாலும் ஒளி விளக்குகளாலும் அச்சாலை அலங்கரிக்கப்பட்டிருப்பதை சமூக வலைத்தளங்களில் பகிரப்படும் படங்கள் மூலம் பார்த்ததுண்டு. இன்று சிங்கப்பூர் சிராங்கூன் சாலையும் சிங்கை தமிழர்களும் என்ற பொறுமையில் சிங்கை பண்பாட்டில் தமிழர் தாக்கம் குறித்து மேலும் நமக்கு பல தகவல்களை எழுத்தாளர் திருமிகு சவுந்தரநாயகி வாயிரவன் அவர்கள் அளிக்கவிருக்கிறார். அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி தமிழ் மரபு அறக்கட்டளை பன்னாட்டு அமைப்பின் சார்பில் அவரை வரவேற்று எனது நோக்க உரையை நிறைவு செய்கிறேன். நிகழ்ச்சியில் இணைந்தோர் அனைவருக்கும் எனது நன்றியும் வணக்கமும். நன்றி அம்மா. ஒரு மிகச் சிறப்பான தலைப்பு, சிங்கப்பூர் சிராங்கூன் சாலையும் சிங்கை தமிழர்களும் என்று. அந்த தலைப்பில் ஒரு பன்முக திறன் பெற்ற ஆளுமையாக இங்கே நம்மிடையே இணைந்திருக்கிறார் திருமதி சவுந்தரநாயகி வைரவன் அவர்கள். தமிழ் இசை குறித்து சிங்கப்பூர் மக்களிடையே தொடர்ந்து எடுத்துச் செல்வதற்காக தன்னுடைய கலாமந்திரி நிறுவனத்தை நடத்தி வருகிற அவர் 3 இசை தட்டுகளையும் வெளியிட்டிருக்கிறார், இசை தொகுப்புகளையும் வெளியிட்டிருக்கிறார். அந்த வகையில் தமிழ் குறித்தும் தமிழர்கள் குறித்தும் சிங்கையில் பரந்துபட்ட ஒரு பார்வை கொண்ட திருமதி சவுந்தரநாயகி வைரவன் அவர்களை தன்னுடைய உரையை ஆரம்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இனி உங்கள் வசம். வணக்கம். சிராங்கூன் சாலையும் சிங்கை தமிழர்களும் என்ற தலைப்பில் உரையாற்றுவதற்கு நல்லதொரு வாய்ப்பினை வழங்கியிருக்கும் தமிழ் மரபு அறக்கட்டளைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இங்கு குழுமி இருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். தமிழ் மரபு அறக்கட்டளை அமைப்பு நடத்தும் இணையம் வழி உரை தொடர் நிகழ்ச்சியில் சிங்கப்பூர் இந்தியர்களின் உயிர் நாடியாக இருக்கும் சிராங்கூன் சாலை தேக்கா என்று குறிப்பிடும் சிராங்கூன் சாலை பற்றி பேசுவதற்கு சுவையான ஏராளமான தகவல்கள் உண்டு. நான் சுருக்கமாக அதன் வரலாறு, சிங்கப்பூர் பற்றி ஒரு சிறு அறிமுகம், சிராங்கூன் ரோடு சிங்கை மக்களிடையே ஏற்படுத்தும் தாக்கம், அது எப்படி சிங்கப்பூர் தமிழர்களின் வாழ்வில் சிராங்கூன் ரோட் பின்னி பிணைந்த ஒன்று என்பதை பற்றி நான் இங்கு சுருக்கமாக பேச இருக்கின்றேன். என் உரையை தயார் செய்த பொழுது தகவல்கள் புகைப்படங்களை திரட்ட தேர்வு செய்ய எனக்கு உதவிய நூல்கள் பின்வருமாறு. சிங்கப்பூர் இந்தியன் அசோசியேஷன் 2003ஆம் ஆண்டு வெளியிட்ட பேசேஜ் ஆஃப் இந்தியன்ஸ் என்ற புத்தகத்திலிருந்து சில தகவல்களையும் புகைப்படங்களையும் நான் இந்த உரைக்காக எடுத்துக்கொண்டிருக்கிறேன். அவர்களுக்கு எங்களுடைய நன்றி. 1986ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட த அன்சீன் ஹேண்ட் என்ற திரு தாத்தா சுப்பையா அவர்களின் சுயசரிதை புத்தகத்தில் இருந்தும் குறிப்புகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. 2017ஆம் ஆண்டு முனைவர் MS ஸ்ரீலட்சுமி அவர்கள் தொகுத்து வெளியிட்ட நேற்றிருந்தோம் நினைவலைகள் என்ற புத்தகத்தில் திரு ராம கண்ணபிரான் எழுதிய நேற்றிருந்த தேக்காவில் என்ற கட்டுரையில் இருந்தும் நான் சில குறிப்புகளை எடுத்திருக்கின்றேன். மேலும் esources.nlb.gov.sg என்ற இணையதளமும் எனக்கு தகவல்களை சேகரிக்க உதவியது. சிங்கப்பூரில் 27 வருடமாக நான் பார்த்து அனுபவித்து பயன்பெற்று வரும் சிராங்கூன் ரோடு மற்றும் இதற்காக பலரை தொடர்பு கொண்டு பேட்டி எடுத்ததிலிருந்தும் நான் பார்த்ததிலிருந்தும் என்னுடைய அனுபவங்களையும் நான் இதில் பதிவு செய்திருக்கின்றேன். சிங்கப்பூர் பற்றி நான் தொகுத்து இருக்கும் அறிமுகம் நான் எழுதிய புத்தகங்களில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. தலைப்பிற்குள் செல்வதற்கு முன் சிங்கப்பூர் பற்றி ஒரு சிறு அறிமுகம், அதைத் தொடர்ந்து சிங்கப்பூர் மலையாவிற்கு தமிழர்களின் குடியேற்றம், இவற்றை பற்றி சுருக்கமாக இப்பொழுது பார்ப்போம். சிங்கப்பூர் ஒரு பார்வை. தூய்மை, பசுமை, விண்ணை முட்டும் கட்டடங்கள், தூங்கா துறைமுகம், நவீனத்தின் அடையாளங்கள், எங்கும் எதிலும் ஒழுங்கு, அரசாங்கத்தை மதிக்கும் மக்கள், மக்களை மதிக்கும் அரசாங்கம், இவை அனைத்தையும் ஒன்று சேர்த்தால் அதுதான் தென்கிழக்கு ஆசியாவில் அமைய பெற்றுள்ள ஒரு குட்டி தீவான நவநாகரிக நாடான சிங்கப்பூர். கீர்த்தி சிறிதானாலும் மூர்த்தி பெரிது, மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெரிது.
நாடு சிறியது என்றாலும் சிறந்த திட்டங்களை வகுத்து அதை செயல்படுத்தியும் உலகத்தரம் வாய்ந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தியும் வல்லமையாக செயல்படும் நாடு சிங்கப்பூர். சிங்கப்பூரில் கடைகள், அரசாங்க அறிவிப்புகள், சிங்கப்பூர் நாணயம் பொது இடங்களில் தமிழில் எழுதியிருப்பதை நாம் பார்க்கலாம். அதற்கு காரணம் சிங்கப்பூரின் 4 அதிகாரத்துவ மொழிகளில் தமிழும் ஒன்று. சிங்கப்பூர் மலாயாவிற்கு தமிழர்களின் வருகை. 1819ஆம் ஆண்டு சர் ஸ்டாம்ஃபர்ட் ராஃபல்ஸ் எனும் ஆங்கிலேய அதிகாரி கிழக்கிந்திய கம்பெனியை நிறுவியதன் விளைவாக நவீன சிங்கப்பூர் உருவாயிற்று. சர் ஸ்டாம்ஃபர்ட் ராஃபல்ஸ் சிங்கப்பூர் வந்த பொழுது அவருடன் வந்த முதல் தமிழராக கருதப்படும் நாராயண பிள்ளையை தொடர்ந்து பல தமிழர்கள் தொழிலாளர்களாக, சிறை கைதிகளாக, வாணிபம் தொழில் செய்பவர்களாக, சிப்பாய்களாக இங்கு வந்தனர். புலம்பெயர்ந்த நாடுகளுக்கு தமிழர்கள் அவர்களோடு தமிழ் மொழி, கலை, கலாச்சாரத்தையும் சேர்த்து எடுத்து சென்றிருக்கின்றனர். தமிழகத்தின் அநேக பகுதியில் இருந்து பல சமூகத்தினர் சிங்கப்பூருக்கு அந்த காலத்திலேயே வந்திருந்து மற்ற இனத்தவரை போல சிங்கப்பூர் மலாயா நாட்டின் வளர்ச்சிக்கு இவர்களும் பெரும் பங்கு ஆற்றியிருக்கின்றனர். இருப்பினும் ஆய்வுகள் மூலம் சில சமூகத்தினரின் வருகையை தகுந்த ஆதாரங்களுடன் குறிப்பிட முடிகிறது. சிங்கப்பூரில் 1824ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட முதல் மக்கள் கணக்கெடுப்பின்படி 756 இந்தியர்கள் இருந்திருக்கின்றனர். நாட்டுக்கோட்டை நகரத்தார் வரலாறு என்ற புத்தகத்தை எழுதிய திரு ராமநாதன் செட்டியார், தமிழகத்தின் ஒரு சமூகமான நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் வாணிபம் செய்வதற்காக 1824ஆம் ஆண்டு பாய்மர கப்பலில் பினாங்கிற்கும் அதைத் தொடர்ந்து சிங்கப்பூருக்கும் வந்ததாக கூறுகிறார். இவர்கள் சிங்கப்பூரின் மைய பகுதியான மார்க்கெட் ஸ்ட்ரீட்டில் தொழில் தொடங்கி நடத்தியுள்ளனர். தமிழ் முஸ்லிம் சமூகத்தினர் 19ஆம் நூற்றாண்டில் சிராங்கூன் ரோடு பகுதிகளில் சொந்த தொழில் நிறுவனங்கள் நடத்தியுள்ளனர். இவர்கள் சிறிய கடைகளை குடும்ப தொழிலாக நடத்தியதோடு வியாபாரமும் செய்ததாக இணையதளங்கள் தெரிவிக்கின்றன. ஆங்கில புலமை வாய்ந்த இலங்கை தமிழர்கள் அரசாங்க வேலைகளில் செய்வதற்காக வந்ததாக வரலாறு கூறுகிறது. குற்றம் சாட்டப்பெற்ற இந்திய குற்றவாளிகளின் முதற் குழு சுமத்ராவில் இருந்து சிங்கப்பூருக்கு 1825ஆம் ஆண்டு வந்ததாக திரு KS சந்து தெரிவிக்கிறார். பலர் இந்தியாவிலிருந்து நேரடியாக வந்துள்ளனர். இப்படி வந்தவர்கள் தங்களுடைய தண்டனை காலங்களில் பொதுப்பணித்துறைகளிலும் மற்ற துறைகளிலும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தமிழ்நாட்டுடன் சிங்கப்பூருக்கு அதிக தொடர்பு இருந்ததாக ஒரு ஆய்வு தெரிவிப்பதால் இப்படி வந்த இந்தியர்களில் அதிகமானோர் தமிழர்களாக இருந்திருக்க வாய்ப்புகள் மிக அதிகம். ஆக 1980இல் சிங்கப்பூரில் வசித்த இந்தியர்களில் 62% தமிழர்கள். சிங்கப்பூரில் மக்கள் தொகை 2019ஆம் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி சிங்கப்பூரின் மக்கள் தொகை ஏறத்தாழ 5.7 மில்லியன். இதில் சிங்கப்பூர் குடியுரிமை நிரந்தரவாசம் பெற்றவர்கள் 4.3 மில்லியன், சீனர்கள் 74%, மலாய்க்காரர்கள் 13%, இந்தியர்கள் 9%, மற்ற இனத்தவர் 3 அல்லது 4%. இதில் தமிழர்கள் ஏறத்தாழ 5%. சிங்கப்பூரில் அனைத்து மக்களும் இன ஒற்றுமையோடு நாம் சிங்கப்பூரர்கள் என்று வாழ்ந்து வருகின்றனர். ஒருவர் அவருடைய மொழி கலாச்சாரம் மறவாமல் வாழ்வதற்கும் சிங்கப்பூர் அரசாங்கம் வழிவகுக்கிறது. இப்படி இங்கு வசிக்கும் 4 இனத்தவருக்கும் அவர்களுடைய கலாச்சாரத்திற்கு ஏற்ப பொருள்கள் வாங்க ஒன்று கூட அந்தந்த இனத்திற்கென்று பிரத்யேகமான இடங்கள் உண்டு. அப்படி இந்திய தமிழர்களுக்கு சிராங்கூன் ரோட்டில் அமைய பெற்றிருக்கும் லிட்டில் இந்தியா தேக்கா பகுதி, சீனர்களுக்கு சைனா டவுன், மலாய்க்காரர்களுக்கு கேலாங், மற்றவர்களுக்கு ஆர்ச்சர்ட் ரோடு. சிராங்கூன் ரோடு ஒரு பார்வை. சிங்கப்பூரில் உள்ள லிட்டில் இந்தியா தான் சிங்கப்பூர் இந்தியர்களின் மறுவீடு. பல ஆயிரம் ரூபாய் செலவழித்து சிங்கப்பூரில் இருந்து அடிக்கடி இந்தியா போவது சாத்தியமா என்ன? ஆனால் சில ரூபாய், அதாவது சிங்கப்பூர் நாணயம், வெள்ளி செலவழித்து ஒருவர்
தம் வீட்டில் இருந்தே சிங்கப்பூரில் உள்ள லிட்டில் இந்தியாவிற்கு வருவது மிகவும் எளிது. அதனால் தான் சிங்கப்பூரில் உள்ள லிட்டில் இந்தியாவை சிங்கப்பூர் இந்தியர்களின் மறுவீடு என்று குறிப்பிடுகின்றேன். ஏனென்றால் லிட்டில் இந்தியாவில் திரும்பிய இடமெல்லாம் சாப்பாட்டு கடைகள், நம் சாப்பாட்டு கடைகள், நம் துணி கடைகள், நகை கடைகள், பலசரக்கு சாமான் விற்கும் கடைகள், எங்கு திரும்பினாலும் கேட்பது தமிழ், பார்ப்பது தமிழர்கள். வழி முழுவதும் ஒலிப்பவை திரையரங்குகளை கலக்கிக் கொண்டிருக்கும் திரைப்பாடல்கள். ஆகவேதான் இப்பகுதிக்கு கச்சிதமாக லிட்டில் இந்தியா என்று பெயர். இங்கு வந்தால் இது சிங்கப்பூரா, இந்தியாவா அல்லது தமிழகமா என்ற கேள்வி நம்மிடையே தோன்றும். முழுக்க முழுக்க தமிழ் முகங்கள், தமிழின் அடையாளங்கள், தமிழகத்தில் ஒருவர் பார்ப்பவற்றை நினைவு கூறும் அம்சங்கள் இருக்கட்டும். இந்தியாவில் இருந்து சிங்கப்பூருக்கு சுற்றி பார்க்க வரும் சுற்றுலா பயணிகள் லிட்டில் இந்தியா வராமல் சென்றால் அவர்களின் சிங்கப்பூர் பயணம் முழுமையடையாது. கடல் கடந்து வாழும் நாட்டில் நம் மக்களுக்கு ஏற்ற ஒரு இடம் இருக்கிறது என்பதை பார்த்து அவர்கள் பூரிப்படைவர். சிங்கப்பூரின் பழமை வீதியான சிராங்கூன் ரோட்டில் தான் இந்தியா தேக்கா வட்டாரம் அமைய பெற்றிருக்கிறது. சிராங்கூன் சாலையிலும் அதன் அருகாமையிலும் தமிழர்கள், இந்தியர்கள் அவர்கள் அனைத்தையும் பூர்த்தி செய்ய தேவையான அனைத்தும் இங்கு உண்டு. இதன் வழி நம் கலாச்சாரம், பாரம்பரியத்தை பின்பற்றுவது மிக எளிது. உலகமயமாகி வரும் இந்த காலகட்டத்தில் விஞ்ஞான வளர்ச்சியால் பல மாற்றங்களை மக்கள் எதிர்கொள்கின்றனர். அதன் வழி போக்குவரத்து, தொழில்நுட்பம் அனைத்தும் அதிக வளர்ச்சி அடைந்து வருவதால் ஏற்பட்ட மாற்றங்களின் விளைவாக தமிழகத்துக்கும் சிங்கப்பூருக்கும் இடையே அதிகரித்து வரும் விமான போக்குவரத்து தமிழகத்தையே சிங்கப்பூருக்கு கொண்டு வந்து விடுகிறது என்றால் அது மிகையாகாது. சிராங்கூன் ரோட் வரலாறு ஒரு பார்வை. இந்தியாவிலிருந்து வந்த குற்றவாளிகள் தங்கள் தண்டனை காலத்தில் சிங்கப்பூரின் முதல் இந்து கோயிலான சவுப்ரிட்ஜ் மாரியம்மன் கோயில், சென்ட் ஆண்ட்ரியூஸ் தேவாலயம், அதிபர் மாளிகையான இஸ்தானா, சிராங்கூன் ரோடு போன்றவற்றை கட்ட ஈடுபடுத்தப்பட்டனர் என்று வரலாறு கூறுகிறது. 1828ஆம் ஆண்டின் சிங்கப்பூர் வரைபடத்தில் சிராங்கூன் ரோடு இருந்திருப்பதற்கான ஆதாரங்கள் உண்டு. 1820களில் செங்கல் சுவலை தயாரிக்கும் தொழில் நடத்தப்படும் இடமாகவும் கால்நடைகள் பராமரிப்பு நிலையமாகவும் இந்த இடம் விளங்கியது. சிராங்கூன் ஆறும் நல்ல புல்வெளியும் இங்கு நிறைந்து இருந்ததால் கால்நடைகள் பராமரிப்பு இங்கு சிறந்து விளங்கியது. 1820களில் ஆயிரக்கணக்கான இந்தியர்கள் இச்சம்பந்தப்பட்ட தொழில்கள் நடத்துவதற்கு சிராங்கூன் ரோட் பகுதியில் குடியேறினர். 1860களில் செங்கற் சுவலை தொழிலும் 1930களில் கால்நடை பராமரிப்பு தொழில்களும் முறையே முடிவுக்கு வந்தன. தமிழர்கள் முதலில் தங்கிய இடம். பலருக்கும் சிங்கப்பூர் தமிழர்கள் என்றால் சிராங்கூன் ரோடு தான் நினைவிற்கு வரும். ஆனால் 1820களில் தமிழர்கள் சிங்கப்பூரில் முதலில் வந்து இறங்கியுடன் தங்கிய இடம் சைனா டவுன். சைனா டவுனில் உள்ள அப்பர் கிராஸ் ஸ்ட்ரீட்டில் தான் பெரும்பாலான தமிழர்கள் தமிழகத்தில் இருந்து வந்ததும் தங்கினர். ஆதலால் தான் நாராயண பிள்ளை முதல் ஹிந்து கோயிலான ஸ்ரீ மாரியம்மன் கோயிலை 1828ஆம் ஆண்டு சைனா டவுனில் குடியிருப்பு அருகாமையில் வழிபட ஏதுவாக கட்டினார். 1830இல் தமிழ் முஸ்லிம்கள் வழிபட ஏதுவாக தெலோக்கையர் சாலையில் நாகூர் தர்காவும் கட்டப்பட்டது. சிறிய கடைகள், பண பரிமாற்ற தொழிலில் ஈடுபட்ட தமிழர்கள் சுலியா மற்றும் ராஃபல்ஸ் பிளேஸில் தங்கினர். தோட்ட வேலை செய்ய வந்தவர்கள் புக்கிட்டிமா, பாசிட் பஞ்சாங், செலேட்டார் பகுதிகளிலும், சலவை தொழிலாளர்கள் டோபிகாட் பகுதியிலும் அந்த காலத்தில் தங்கியிருந்திருக்கின்றனர். 1880களில் தமிழர்கள் அதிக எண்ணிக்கையில் சிங்கப்பூர் மலாயாவிற்கு வந்தவுடன் அவர்களுக்கு சேவையாற்றும் பொருட்டு சிராங்கூன் ரோட் பகுதியில் பூக்கள் விற்கும் கடைகள், ஜவுளி கடைகள், மளிகை சாமான் விற்கும் கடைகள், நகை கடைகள், சாப்பாட்டு கடைகள், காய்கறி கடைகள், சில்லறை சாமான் விற்கப்படும் கடைகள் என பல தொடங்கப்பட்டன. வழிபாட்டு தலங்களும் இங்கு கட்டப்பட்டு சிராங்கூன் ரோட் தமிழர்களுக்கான பிரத்யேக இடமாக ஆனது.
தேக்கா பெயர் காரணம். தேக்கா என்றால் ஹாக்கியன் சீன மொழியில் மூங்கில் புதரடி என்று பொருள். இப்பகுதியில் ராச்சர் ஆற்றின் அருகே மூங்கில் மரங்கள் நிறைய முளைத்திருந்ததால் இதற்கு தேக்கா என்று பெயர் வந்ததாக நாம் அறிகிறோம். சிராங்கூன் ரோட் சிங்கப்பூரில் உள்ள நீளமான ரோடுகளில் ஒன்று. தேக்கா லிட்டில் இந்தியா சிராங்கூன் ரோட்டில் ஒரு பகுதியில் உள்ளது. அந்த பகுதியில் உள்ள கிளை தெருக்கள் தமிழ் இந்திய சாராம்சத்துடன் விளங்குகின்றன. ஆங்கிலேயர் சிங்கப்பூரை ஆட்சி செய்ததால் ஆங்கில பெயர்களை கொண்டு அப்பர் டிக்சன் ரோட், டன்லப் ஸ்ட்ரீட், கிளைவ் ஸ்ட்ரீட், பெலிலியஸ் லேன், கேம்பல் லேன், கஃப் ரோட் என்று தெருக்கள் இங்கு காணப்படுகின்றன. 1850 முதல் 1890 வரை இங்கு மாடுகள் வளர்க்கப்பட்டு அந்த தொழில்கள் நடந்ததால் மலாய் மொழியில் கண்டாங் கர்பாவ் அதாவது மாட்டுக்கொட்டில் என்று அழைத்தனர். கண்டாங் கர்பாவ் உமன் அண்ட் சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல் அதாவது KK ஹாஸ்பிட்டல் என்று சொல்லப்படும் புகழ்பெற்ற மருத்துவமனை இந்த பகுதியில் தான் இருக்கிறது. மாடுகள் இங்கு வளர்க்கப்பட்டதை குறிக்கும் வண்ணம் பஃபல்லோ ரோட், கெர்பாவ் ரோட் என்று இதையொட்டிய பெயர்களில் அமைய பெற்றிருக்கும் ரோடுகளையும் நாம் இங்கு காணலாம். ரேஸ்கோஸ் ரோடில் அக்காலத்தில் குதிரை சவாரி நடத்தும் திடலாக இங்கு இருந்திருக்கிறது. ஐரோப்பியர்கள் பொழுதுபோக்குக்கு ஏதுவாக 1843 இது தொடங்கப்பட்டு இது ஐரோப்பியர்களுக்கான ஒரு பொழுதுபோக்கு தளமாக இந்த குதிரை சவாரி தடம் இங்கு இருந்ததால் இன்றும் ரேஸ்கோஸ் ரோட், ரேஸ்கோஸ் லேன் என்ற தெருக்கள் இந்த வட்டாரத்தில் காணப்படுகின்றன. 1990களில் சிராங்கூன் சாலை. திரு தாத்தா சுப்பையா அவர்கள் அவரது சுயசரிதை புத்தகமான த அன்சீன் ஹேண்டில் 5 அடி அகல நடைபாதையில் அப்பொழுது தேக்கா பகுதியில் 2 மாடி கட்டிடமாக எங்கள் வீடு இருந்தது. பொதுவாக வீடுகள் அப்படித்தான் இருக்கும். பெரிய பணக்காரர்கள் பங்களாக்களில் வசித்தனர். அப்படி டாக்டர் வீராசாமி அவர்களின் பங்களோ கஃப் ரோட் பகுதியில் இருந்தது. அந்த தெருதான் இப்பொழுது வீராசாமி தெரு என்று அழைக்கப்படுகிறது. அப்பொழுது சில வீடுகளில் தான் தண்ணீர் குழாய்கள் இருக்கும். அனைத்து வீட்டிற்கும் கிணறுகள் தான் இருக்கும். தண்ணீர் அதிலிருந்து எடுத்துக்கொள்வோம். ஒரு ஆள் ஏணியை எடுத்து வந்து சாயங்காலம் இருட்டும் பொழுது வீதியில் இருக்கும் கேஸ் விளக்குகளை ஏற்றிவிட்டு செல்வார். மறுநாள் காலை வந்து விடிந்தவுடன் அவற்றை அணைத்து விட்டு செல்வார். டாக்டர் வீராசாமி வீட்டில் குழாய் தண்ணீரும் இருந்தது, கேஸ் விளக்கும் இருந்தது. இப்படி பணக்காரர்கள் வீடுகளில் மட்டுமே இப்படி வசதி வாய்ப்புகள் இருந்தன. எங்கள் வீடுகளில் மண்ணெண்ணெய் விளக்குகள் தான் இருந்தன என்று குறிப்பிடுகிறார். அக்காலகட்டத்தில் குறைவான பேருந்துகளும் காருகளுமே இயங்கி இருக்கின்றன. டிராம் என்று அழைக்கப்படும் வண்டிகள் பிராஸ் பசார் ரோட், நார்த் பிரிட்ஜ் ரோட், சவுத் பிரிட்ஜ் சாலைகளுக்கு அழைத்து சென்றன. ரிக்ஷா சவாரியும் இருந்தது. மார்க்கெட் தற்பொழுது உள்ள கேம்பல் லேனில் உள்ள சந்தையில் இருந்தது. சிராங்கூன் சாலையில் தெருமுனைகளில் கோப்பி கடைகள் ஆங்காங்கே இருந்தன. 1 கப் கோப்பி 2 அல்லது 4 காசுதான். தோசை 1 காசிற்கும், மல்லி துவையல் 1 கப் அரை காசிற்கும் விற்கப்பட்டன. 2 ஆப்பம் 1 சென்ட் தான் என்று குறிப்பிடுகிறார். தற்பொழுது இருக்கும் கிளாங் ரோடு பகுதியில் ஆடுகள் வெட்டி பலி கொடுப்பதற்காக வளர்க்கப்பட்டன. ஆக ஆடுகள் வெட்டி பூசை செய்யும் பழக்கம் அன்று மக்களிடையே நிலவியது நமக்கு தெரிய வருகிறது. தைப்பூசத்தின் போது பெருமாள் கோயில் சிராங்கூன் சாலையில் அமைய பெற்றிருக்கிறது. அங்கிருந்து காவடி எடுக்கப்படுவதையும் 18ஆம் படி பெருக்கு சமயத்தில் தேக்காவில் தொடங்கி டன்லப் ஸ்ட்ரீட், கெர்பாவ் ஸ்ட்ரீட் வழியாக அலங்கரிக்கப்பட்ட ரதத்தை இழுத்து வந்து கம்போங் ஜாவாவில் உள்ள ரெட் பிரிட்ஜுக்கு வருவதாகவும் சுவாமி பஜனைகள் பாடி கொண்டாடப்பட்டதையும் அவர் விவரிக்கிறார். இப்படி அனைத்து தமிழர்களுக்கே ஏற்ற அனைத்து பழக்க வழக்கங்களுடன் தான் அன்றைய தமிழ் சமுதாயம் சிராங்கன் ரோட் பகுதியில் வசித்து வந்திருக்கின்றார்கள். 1950களில் சிராங்கன் சாலை காய்கறி, மீன்கறி வகைகளை கூடைகளிலும் வண்டிகளிலும் எடுத்து மக்களின் வீடுகளுக்கு வந்து விற்கும் பழக்கமும் அக்காலத்தில் இருந்திருக்கிறது. திரு ராம கண்ணபிரான் அவருடைய கட்டுரையில்
அப்பொழுது இருந்த செல்வி ஸ்டோர் மளிகை கடையையும் ரசூல் ஸ்டோர் மளிகை கடையும் நினைவு கூறுகிறார். கண்டாங்கிருபா அஞ்சல் நிலையம், கண்டாங்கிருபா போலீஸ் நிலையம் போன்றவை அக்காலத்தில் மக்களுக்கு அப்பகுதியில் சேவையாற்றி இருக்கின்றன. மேலும் திரு கண்ணபிரான் சிராங்கூன் சாலையில் இரவு 2 மணி வரையில் கார்களும் மோட்டார் சைக்கிள்களும் டாக்ஸிகளும் சதா ஓடிக்கொண்டே இருந்தன. அதன் பிறகு சாலையின் இரைச்சல், போக்குவரத்து வாகனங்களின் இரைச்சல் மீண்டும் கூடி 5 மணியிலிருந்து மீண்டும் கூடிவிடும் என்கிறார். ஆக அப்பொழுதில் இருந்தே சிராங்கூன் சாலை உயிரோட்டம் உள்ளதாக இருந்திருப்பது நமக்கு தெரிய வருகிறது. ஜவுளிக்கடை, மளிகை கடைகளில் தமிழகம், இந்தியாவிலிருந்து வந்த 15 வயது சிறுவர்கள் கடைப்பிள்ளைகளாக வேலை செய்திருக்கின்றனர். அப்படி வேலை செய்து கைப்பழகிய சிலர் பெரும் தொழிலாளர்களாக வளர்ந்து பலருக்கும் வேலை வாய்ப்பு கொடுத்து சமூக சேவையாளர்களாகவும் மாறியுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் திரு ராம கண்ணபிரான் சரவண விலாஸ் கடைக்கு பின்புறம் பொடி அரைக்கப்படுவதை நான் பார்த்திருக்கிறேன். அன்றைய தமிழர்கள் வெற்றிலை போடுதல், மூக்குப்புடி உறிஞ்சுதல் போன்ற பழக்கங்களோடு பீடி, சுருட்டு, ரோக்கா, சிகரெட் போன்றவற்றை பிடிக்கும் வழக்கத்தையும் கொண்டனர் என்று கூறுகிறார். ஆக சோமு வெற்றிலை மண்டி, சுப்பிரமணியன் பொடிக்கடை போன்ற கடைகள் இருந்ததையும் அவருடைய கட்டுரையில் அவர் குறிப்பிடுகிறார். செல்லாஸ் கார்னர், நாச்சியப்பா ஸ்டோர்ஸ், ஹையர் பர்ச்சேஸ் முறையில் ரேடியோ விற்ற கடை, ரெக்ஸ் போட்டோ ஸ்டுடியோ, அன்று தொடங்கி இன்று வரை சிறப்பாக இயங்கி வரும் கோமல விலாஸ் உணவு கடை, ஆனந்த பவன் உணவு கடை, ஜோதி ஸ்டோர்ஸ் புஷ்பக்கடை, அணிமணி பொற்சாலை, வாசு பேங்கிள்ஸ், ஆனாகோனா போன்றவை மக்களுக்கு இன்றும் சிறப்பாக சேவையாற்றுகின்றன. செராங்கூன் ரோட் இன்று தமிழக ஊர்களில் ஆங்காங்கே முச்சந்திகளிலும் தெரு ஓரங்களிலும் காணப்படும் சிறு தையர் கடைகள், வயதான பெண்கள் துணிகளை விரித்து பாசி வளையர்கள், சிறு பாத்திரங்களை விற்பது போன்று இந்தியாவிலிருந்து மலிவான விலைக்கு பொட்டு, அணிமணிகள், சுவாமி படங்கள், சுவாமி புத்தகங்கள் வாங்கி வந்து விற்கும் பெண்கள், இளநீர் விற்கும் உள்ளூர் கடைகள் போன்றவை நவீன சிங்கப்பூரில் நம்மிடையே ஒரு யதார்த்தத்தை ஏற்படுத்தும். முடித்திருத்தும் நிலையங்களில் தமிழ்நாட்டு சினிமா ஹீரோக்களின் படங்கள் காணப்படுகின்றன. இளைய தளபதி விஜய் என்னை பார், என் முடியின் அழகை பார் என்பதை போல ஒரு முடித்திருத்தும் நிலையத்தில் தமக்கே உரிய ஸ்டைலில் அழகாக காட்சியளிக்கிறார். இசை வட்டுகள் விற்கப்படும் ஒரு கடையில் கேப்டன் விஜயகாந்த் அவருக்கே உரிய பாணியில் கையை அசைத்தவாறு நிற்கிறார். மற்றொரு பக்கம் திரும்பினால் இந்திய நட்சத்திர ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் ஒன்று நடப்பதை அறிவிக்கும் விளம்பரத்தில் உலக அழகி ஐஸ்வர்யா பச்சன் கையில் விளங்கை ஏத்தி காட்சி தருகிறார். சிறிது தூரம் சென்றால் தமிழ் திரையுலக பின்னணி பாடகர்கள் மைக்கை பிடித்தவாறு நாங்களும் வருகிறோம் உங்கள் ஊருக்கு ஒரு கலை நிகழ்ச்சிகளுக்காக என்று காட்சி அளிக்கும் மற்றொரு விளம்பரம். இப்பொழுது COVID-19 சிச்சுவேஷன்ல இந்த போக்குவரத்துகள்லாம் தடைப்பட்டிருக்கிறதுனால இந்த மாதிரி விளம்பரங்கள்ல இப்போதைக்கு பார்க்க முடியாது. ஆனா இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்கப்படும் பொழுதும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு செயல்கள் நடக்க இருக்கிறது என்பதை தேக்கா வட்டாரத்தில் குறிப்பாக அந்த அமைப்பாளர்கள் வந்து தெரியப்படுத்துறது, விளம்பரங்கள் மூலம் தெரியப்படுத்துவது ஒரு பொதுவான ஒன்று. அது முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கும். அதை ஒரு எக்ஸாம்பிளுக்காக இப்ப சொல்லியிருக்கேன். ஆனா இப்ப உங்களுக்கு கோவிட் சிச்சுவேஷன்ல இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் வர்றதுக்கோ போக்குவரத்துகளுக்கோ கொஞ்சம் தடையாக இருப்பதால் இப்பொழுது அன்றாடத்தில் காண இயலவில்லை. ஆனால் இந்த மாதிரி தமிழக கலைஞர்கள் தமிழ் சாராம்சத்தை மிக அதிகமாக சிராங்கூன் பகுதியில் நாம் பார்க்கலாம். மாதா அமிர்தானந்தமையின் வருகையையும் வாழும் கலை ஸ்ரீ ரவிசங்கரின் யோக கலையையும் குறிக்கும் அட்டைகளும் ஆங்காங்கே காணப்படுகின்றன. இவற்றோடு பல ரிலீஜியஸ் லீடர்ஸோட அந்த அவங்க நடத்த போறது, அவங்களுடைய மற்ற பள்ளிக்கூடங்கள் நடத்தக்கூடிய இசை வகுப்புகள், இதை பற்றின செய்திகள், யோகா நிகழ்ச்சிகளை பற்றிய செய்திகள் எல்லாம் விளம்பரங்கள் தேக்கா பகுதியில் நாம் பார்க்கலாம். இணையம் எப்படி ஒரு பெட்டியில் உலகத்தை அடைத்து வைத்திருக்கின்றதோ அதை போலவே சிங்கப்பூரில் லிட்டில் இந்தியா பகுதி ஒரு இந்தியாவை தன்னுள் கொண்டுள்ளது, கோயில்கள், கலைக்கூடங்கள் முதலியவை உட்பட. தீவு முழுவதிலும் பல கலைக்கூடங்கள் இருக்கின்றன. குறிப்பாக சிராங்கூன் வீதியை சுற்றி கலைக்கூடங்கள் பல உள்ளன. ஸ்ரீ வீரம்மா காளியம்மன் கோயில், ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில், ஸ்ரீ வடபத்ர காளியம்மன் கோயில் மூன்றும் சிராங்கூன் சாலையிலேயே அமைய பெற்றுள்ளன. ஆக ஒரே நடையில் 3 கோயில்களையும் மக்கள் தரிசனம் செய்து வீடு திரும்பலாம். சிராங்கூன் ரோட்டிற்கு வருவதற்கு லிட்டில் இந்தியா மற்றும் ஃபேரட் பார்க்
விரைவு ரயில் நிலையங்களில் இறங்க வேண்டும். இந்த விரைவு ரயில் நிலையங்களில் சேலை இந்திய உடைகள் அணிந்து, தலையில் பூ, நெற்றி நிறைய குங்குமத்துடன் கோயிலில் இருந்து திரும்பும் பெண்களையும், கையில் காய்கறி பருப்பு வகைகளை ஏந்திய இந்தியர்களையும் நிறையவே பார்க்கலாம். அனைவரும் தேக்காவிலிருந்து வீடு திரும்புபவர்களே. வார இறுதியிலும் இரவு நேரங்களிலும் பல பெண்கள் தங்கள் குழந்தைகளை அருகில் இருக்கும் கலைக்கூடங்களில் இந்திய கலைகளை கற்க விட்டுவிட்டு அந்த நேரத்தில் தமக்கு வேண்டியவற்றை கடைகளில் வாங்கி கொண்டு, வியாழக்கிழமை என்றால் தட்சிணாமூர்த்திக்கு கொண்டைக்கடலை மாலை போட்டுவிட்டு, சனிக்கிழமை என்றால் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலில் சுவாமி கும்பிட்டுவிட்டு வீடு திரும்புவது வழக்கம். பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் சிங்கப்பூர் வாழ்க்கையில் இப்படி வாரம் ஒரு நாள் குடும்பத்துடன் சிராங்கூன் ரோடு பக்கம் வந்து தங்களின் ஷாப்பிங், கோயில், கலை, குழந்தைகளின் வகுப்புகள் அனைத்தையும் முடித்துவிட்டு கடைகளில் சாப்பாட்டையும் முடித்து வீடு திரும்புவர். இந்தியா சென்று வந்த ஒரு உணர்வை இது அவர்களுக்கு ஏற்படுத்தும். சுற்றுலா பயணிகள் அதிகம் பேரை சிராங்கூன் ரோடும் முகமது முஸ்தபா 24 மணி நேரமும் இயங்கும் முகமது முஸ்தபா பேரங்காடியும் அதிகம் இருக்கின்றன. நம் சட்டை வேட்டியுடன் கையில் ஒரு பையுடன் ஊர் வட்டார வழக்குகளில் உரையாடி கொண்டு ஒரு பொருளை எடுத்தவுடன் உடனே ஊர் விலைக்கு அதை பெருக்கி பார்த்து, இது ஏன் இம்புட்டு விலைக்கு இங்கிருந்து வாங்குறோம், நம்ம ஊர்ல அழகு போல வாங்கலாமே, இது என்ன கிலோ இருக்கும், நமக்கு கொண்டு போக வெயிட் இருக்குமா என்ன என்று என்ற வாசகங்கள் அட நம்ம ஊர்க்காரங்க போல என்று நம்மை அவர்கள் பக்கம் திருப்பும். என்ன நீங்க நம் ஊரா, எந்த ஊரு என்று விசாரிக்க நம் ஊர்க்காரர்களை பார்த்த திருப்தி அவர்களுக்கும், அதே போல நமக்கும். இந்த கோவிட் காலகட்டத்துல சுற்றுலா பயணிகள் அதிகம் வரவில்லை. ஆனா இந்த ஏப்ரல், மே இந்த ஹாலிடேஸ் டயத்துல பாத்தீங்கன்னா இந்த சிராங்கூன் ரோடு ஃபுல்லாவே வந்து டூரிஸ்ட் ஒரு குடும்பமா அந்த பள்ளி விடுமுறையில அந்த பிள்ளைங்களை கூட்டிட்டு வர அம்மா, அப்பா, 2 குழந்தைகள், இப்படிப்பட்ட குடும்பங்களை அதிகம் அளவில் பார்க்கலாம். மற்ற காலகட்டத்திலுமே வந்து இந்தியாவுக்கும் சிங்கப்பூரும் அருகாமையில் இருப்பதால் நிறைய பேர் தமிழகத்திலிருந்தும் நிறைய இந்தியர்கள் டூரிஸ்டா நிறைய பேர் இங்க வந்து ஜாமான்கள் வாங்குவதும் சுத்தி பார்ப்பதற்காகவும் நிறைய பேர் இங்க வருவாங்க. இந்த காலகட்டத்தில் தான் அது குறைவாக இருக்கிறது. இதே போன்று வேலை அனுமதி சீட்டு பெற்று தமிழகத்தில் இருந்து வேலை செய்யும் இந்திய தமிழர்கள் வார இறுதியில் ஒன்று கூடுவதும் இந்த தேக்கா வட்டாரத்தில் தான். அவர்களில் பெரும் பகுதியானோர் கட்டுமானத்துறை வேலை செய்வதால் அவர்களின் தங்கும் இடங்கள் சிங்கப்பூரில் தொலைவான பகுதியில் இருக்கும். ஆக வார இறுதியில் ஒரு நாள் சிராங்கூன் பகுதியில் ஒன்று கூடி அவர்களின் ஊர்க்காரர்களை பார்த்து ஊர் விஷயங்களை தெரிந்து கொண்டு தேவையான பொருட்களை வாங்கி கொண்டு அவர்கள் இருப்பிடத்திற்கு செல்வர். சிங்கப்பூரில் உள்ள 4 அந்த இனத்தவருக்குரிய பிரத்யேகமான இடங்கள் அந்தந்த விசேடங்களின் பொழுது ஒளியூட்டப்பட்டு காட்சியளிக்கும். இப்பொழுது சிங்கப்பூர்ல இப்போ தீபாவளி வருவதால் ஒரு வாரத்திற்கு முன்னர் தான் தீபாவளி ஒளியூட்டு நிகழ்ச்சி நடைபெற்று இப்பொழுது அது எடுக்கப்பட்ட புகைப்படம் தீபாவளி ஒளியூட்டு நிகழ்ச்சி. அந்த புகைப்படம் நீங்க பாக்குறது. இதே மாதிரி கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி ஆர்ச்சர்ட் ரோட் முழுவதும் 1 மாத காலம் அழகாக அலங்கப்பட்டிருக்கும். இஸ்லாமியர்களின் முக்கிய பண்டிகையான ஹரிராயாவை முன்னிட்டு கேலாங் பகுதி திருவிழா கோலம் பூண்டிருக்கும். சீன பெருநாளையொட்டி சைனா டவுன் மிகவும் அழகாக காட்சியளிக்கும். தீபாவளி, பொங்கல் இவற்றை முன்னிட்டு அச்சமயத்தில் ஓரிரு மாதங்களுக்கு சிராங்கூன் பகுதி தீபம் ஏந்திய பெண்கள் தீப ஒளி, வண்ண வண்ண விளக்குகள், அழகான அலங்கார பொருட்கள் இவற்றை கொண்டு அழகாக அலங்காரம் செய்யப்பட்டிருக்கும். பொதுவாக அமைச்சர் ஒருவரின் முன்னிலையில் தீப ஒளி ஏற்றப்பட்டு அன்று ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளுடன் தீபாவளி கொண்டாட்டம் ஆரம்பமாகும். ஒருவர் சிராங்கூன் பகுதிக்கு சென்றாலே இந்தியாவில் எப்படி மிக விமர்சையாக தீபாவளி கொண்டாடப்படுகிறதோ அதே போன்ற ஒரு உணர்வு நம்மிடையே ஏற்படும். இந்தியாவிலிருந்து விசேஷமாக உடைகள், தின்பண்டங்கள், வெடி, அணிகலன்கள், பட்டுப்புடவைகள் முதலியன இறக்குமதி செய்யப்படும். தீபாவளி ஷாப்பிங் செய்வதற்காக சிங்கப்பூர் தமிழினமே தீபாவளியை ஒட்டி சிராங்கூன் வீதிக்கு சென்ற வண்ணம் இருக்கும். மேலும் அபிராமி நகைக்கடை, மீனா நகைக்கடை, அணிமணி பொற்சாலை, சரவண பவன், ஆனந்த பவன், கோமல விலாஸ், கமலா விலாஸ், செல்வி ஸ்டோர்ஸ் போன்று தமிழ் பெயர்களை கொண்ட கடைகளையும் நாம் இங்கு பார்க்கலாம். அதே போல் ஊர் பகுதிகளை அடிப்படையாக கொண்டு உணவு கடைகளையும் பார்க்க முடியும். காரைக்குடி உணவகம், ஆந்திரா கறி அப்படின்னு ஒண்ணு இருந்தது, ஆந்திரா கறி,
கல்கத்தா பகுதியின் உணவு வகைகள் பரிமாறப்படும் ராஜ் உணவகம், முருகன் இட்லி என பல வகை உணவு வகைகளும் இங்கு உண்டு. தந்துரி வகை வட இந்திய உணவுகள், இந்திய மற்றும் தென்னிந்திய உணவகங்கள் பல இங்கு உண்டு. ஆக வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷம் என்றால் பெரும்பகுதி உணவுகளை கடைகளிலேயே நாம் சொல்லி வாங்கிவிடலாம். இங்குள்ள முத்து உணவகத்தின் மீன் தலைக்கறி மக்களிடம் மிகவும் பிரபலம். சீனர்கள் நாம் எண்ணெயில் பொரித்து எடுப்பதை போன்று அவர்கள் பொரித்து எடுப்பது கிடையாது. அவர்கள் உணவில் சூப் வகைகள், வேக வைக்கப்பட்ட பச்சை காய்கறிகள், கோழி, மீன், வாத்து, நூடுல்ஸ், பாரிட்ஜ் என்று அழைக்கப்படும் அரிசி போன்றவையே சீனர்களின் முக்கிய உணவு வகைகள். தமிழர்கள் பயன்படுத்தும் சாம்பார் தூள், மசாலா தூள், வரமிளகாய், புளி போன்றவற்றை சீனர்கள் அவர்கள் சமையலில் பயன்படுத்துவது கிடையாது. காரத்திற்கு அவர்கள் மிளகையை உபயோகப்படுத்துகின்றனர். முத்து உணவகத்தின் மீன் தலைக்கறி சீனியர்கள் விரும்பி சாப்பிடுகிறார்கள். முத்து உணவகத்தின் உரிமையாளர்கள் தம் வாடிக்கையாளர்கள் 75% சீனர்களே என்று கூறுகின்றனர். ஆக இது ஒரு மத நல்லிணக்கம், இன நல்லிணக்கத்தையும் பறைசாற்றும் இடமாகவே சிராங்கூன் ரோடு திகழ்கிறது. ஆக எந்த சந்தேகமும் இல்லாமல் சிராங்கூன் ரோடு சிங்கப்பூர் இந்தியர்களின் மறுவீடுதான். மேலும் இந்த பகுதியில் இந்திய மரபுடைமை நிலையம் ஒரு ஏறத்தாழ 5 வருடங்களுக்கு முன்பு தொடங்கப்பட்டது. கேம்பல் லேனில் இது இருக்கிறது. இந்திய தமிழர்களின் சிங்கப்பூரில் இந்தியர்கள் தமிழர்கள் எப்படி இங்கு வந்தார்கள், அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் என்ன, அவர்கள் கொண்டாடும் விசேடங்கள் என்ன, அங்கு தமிழ் சாதனையாளர்கள், இந்திய சாதனையாளர்கள் இவர்களை பற்றி இந்தியா தமிழ் சிங்கப்பூரில் எப்படி இருக்கிறது என்பதை பற்றி எடுத்து கூறும் அனைத்து அம்சங்களும் இந்த இந்திய மரபுடைமை நிலையத்தில் மிக அழகாக இருக்கின்றது. மேலும் இவர்கள் ஒர்க் ஷாப்ஸ், கலை நிகழ்ச்சிகள் போன்றவற்றின் மூலமும் தமிழ் கலையையும் கலாச்சாரத்தையும் வளர்க்க உதவுகின்றனர். இங்க பார்க்கிறது உமறு புலவர் தமிழ் மொழி நிலையம். இதுவும் சிராங்கூன் ரோடு பகுதியில் தான் இருக்கு. இந்த உமறு புலவர் தமிழ் மொழி நிலையம் சிங்கப்பூர் தமிழர்களின் ஒரு வாழ்வில் ஒரு மைல்கல். சிங்கப்பூர்ல பள்ளிக்கூடங்கள்ல தமிழ் கற்பிக்கப்படுகின்றன. சில பள்ளிக்கூடங்களில் தமிழ் இல்லாத பள்ளிக்கூடங்களில் இருக்கும் மாணவர்கள் உமறு புலவர் தமிழ் மொழி நிலையத்திற்கு அவர்கள் தமிழ் அவர்களுக்கு தமிழ் வகுப்புகள் இங்கே நடைபெறும். மேலும் இங்க போட்டிகள், பல அமைப்புகள் நடத்தப்படும் போட்டிகளை இங்க அவங்க நடத்துறாங்க. மேலும் ஒரு அரங்கம், அழகான ஒரு அரங்கம் இருக்கின்றது. அங்கு சிறப்பான தமிழ் சொற்பொழிவுகள், தமிழ் நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. தமிழ் பாடல்களும் இங்கு கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. அந்த உமறு புலவர் தமிழ் மொழி நிலையம் இந்த தேக்கா வட்டாரத்தில் தான் இருக்கிறது. மொழியை வளர்ப்பதற்கு உதவும் ஒரு முக்கியமான தலம் இது. இப்பொழுது இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பூக்கடைகள், அழகு நிலையங்கள், அதுக்கப்புறம் துணி கடைகள், எல்லாம் நிறைய உணவு கடைகள், இப்படி அந்த காலகட்டத்திலிருந்து இருக்கும் உணவு கடைகளும் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் உணவு கடைகளும் சிராங்கூன் ரோட் மற்றும் அதை சுற்றிலும் நூற்றுக்கணக்கான வகையில் இருக்கின்றன. அந்த அவர்களோட எல்லாம் நான் பேசின பொழுது அவர்கள்லாம் சொன்னது என்னன்னா, இப்போதைக்கு பல பகுதிகளிலும் தேக்கா சிராங்கூன் ரோட் மட்டும் அல்லாது ஆங்காங்கே அந்தந்த இருப்பிடங்களுக்கு பக்கத்திலும் முருகன் ஸ்டோர்ஸ், வேலன் ஸ்டோர்ஸ் அப்படின்னு இந்திய பொருட்கள் விற்கும், இந்திய வாழைப்பூ, சுண்டக்காய், கருணைக்கிழங்கு, இப்படி நமக்கே உரிய காய்கறிகள் விற்கும் கடைகள் எல்லாம் வந்துவிட்டன. இருந்தாலும் அங்கு அவர்கள் தேவைக்கு வாங்கி கொண்டாலும் எப்படியோ சிராங்கூன் ரோடுக்கு வந்தால்தான் ஒன்று சேர அனைத்தையும் பெற்று அவர்களுக்குடைய அன்றாட மாதத்திற்கான அன்றாட ஒரு தேவை பூர்த்தியாகிறது என்பதுதான் இங்கு உள்ள பொதுவான கருத்து. ஆனால் சிராங்கூன் ரோட் தேக்காவை தவிர ஆங்காங்கேயும் இந்திய கடைகள் பல இப்பொழுது இருக்கின்றன. இப்போ இங்க சந்திரிகா சோப், ஜிஆர்பி எண்ணெய், உதயம் ப்ராடக்ட்ஸ், ஆச்சி மசாலா, பாபாஸ், இந்த மாதிரி எல்லா இந்தியாவுல உள்ள பொருட்கள் அனைத்தும், இந்திய காய்கறிகள் அனைத்தும் வாரம் பல பூக்கள், ரோஜா பூக்கள், ஜாதி மல்லி, சம்மங்கி, எல்லா விதமான பூக்கள் ஆஸ்திரேலியா, மலேசியா, இந்தியா எல்லா நாடுகளிலும் இருந்தும் காய்கறிகளும் பூக்களும் பழங்களும்
நம்மளுடைய நாவற்பழம், விளாம்பழம், பிளாச்சொலை, நுங்கு இவற்றை கூட நாம் சிங்கப்பூரில் பெற முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒன்று. ஆக சிராங்கூன் ரோடுக்கு சென்றால் இந்தியாவிற்கு சென்ற ஒரு உணர்வு உண்டு. ஆக சிராங்கூன் ரோடும் சிங்கப்பூர் தமிழர்கள் வாழ்வில் பின்னி பிணைந்த ஒன்று. அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றது என்றால் அது மிகையாகாது. ஆக நிச்சயமாக சிராங்கூன் ரோடும் தேக்கா பகுதியும் லிட்டில் இந்தியாவும் சிங்கப்பூர் தமிழர்களின் வாழ்வில் சிங்கப்பூரர்களின் மறுவீடுதான். நன்றி. நன்றிம்மா. ஒரு மிகச் சிறப்பான ஒரு அறிமுகத்தை சிங்கப்பூர் குறித்து வழங்கி இருக்கிறீர்கள். நிச்சயமா சிங்கப்பூர் குறித்து தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஏனையருக்கும் இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். சிங்கப்பூர் குறித்து தெரியாதவர்களுக்கு அதனுடைய வரலாறை மிகச் சரியாக சொல்லி இருக்கிறீர்கள். மிக்க மகிழ்ச்சி. இங்க பங்கேற்பாளர்கள் ஏதேனும் கேள்விகள் கேட்க விரும்பினால் உங்களுடைய கைகளை உயர்த்தி நீங்கள் அந்த கேள்விகளை கேட்கலாம். என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இன்றைக்கு பல நாடுகள்ல தமிழர்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். இருந்தாலும் சிங்கப்பூர்ல தமிழர்கள் வந்து ரொம்ப முக்கியமா ஒரு தகுந்த மரியாதையோடு கவனிக்கப்படுகிறார்கள். தமிழ் மொழிக்கும் அங்க சரியான அங்கீகாரம் இருக்கு. லீ குவான் யூ அப்படிங்கிற ஒரு தலைவர் அவருடைய வழிநடத்தி நடந்த அந்த விஷயம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு நான் கேட்க விரும்புறேன். எப்படி இப்ப இன்னைக்கு மற்ற நாடுகள் இல்லாத அளவுக்கு சிங்கப்பூர்ல தமிழர்களுடைய மரியாதை இருக்குன்னா அது எந்த வகையில ஆச்சு? இன்றைய இப்போது இருக்கிற அமைச்சரவையில் எத்தனை தமிழ் அமைச்சர்கள் இருக்கிறாங்களா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க விரும்புறேன். நீங்க லீ குவான் யூ ஐயாவை பத்தி கேட்டீங்க. மலையாவும் சிங்கப்பூரும் வந்து ஒன்றாக இருந்ததா 1950களில். அப்போ சிங்கப்பூரும் மலையாவில் இருந்து சிங்கப்பூர் பிரிந்து தனி நாடாக ஆக வேண்டும் என்ற பொழுது திரு லீ குவான் யூ அவர்கள் எடுத்த பல முயற்சிகளில் மத நல்லிணக்கம், இன நல்லிணக்கம் மிக முக்கியமான ஒன்று. 4 இனத்தவர் அப்படிங்கும் பொழுது சிங்கப்பூர் தமிழர்கள் நான் கூறியது போல அவங்களுடைய சேவை வந்து நாட்டின் வளர்ச்சிக்கு அவர்களுடைய பங்கு அளப்பரியதாக அப்பொழுது இருந்தது. அதனால இந்தியாவில் ஏதாவது ஒரு மொழியை இங்கு அதிகாரத்துவ மொழியாக ஆக்க வேண்டும் என்று அவர்கள் யோசித்த பொழுது சமஸ்கிருதத்தை ஏன் ஆக்கக்கூடாது என்று ஒரு எண்ணமும் வந்தது. ஆனால் தமிழர்கள் தான் அதிக அளவில் இங்கு இருக்கின்றனர். அவர்களுடைய சேவை இங்கு அதிகமாக இருந்து அதன் மூலம் நாடு வளர்ச்சி அடைந்தது. அதனால் தமிழ் இங்கு அதிகாரத்துவ மொழியாக ஆக்க வேண்டும் என்று சொன்னதன் பேரில் அவர் அதை ஒப்புக்கொண்டு தமிழ் அதிகார மொழியாக இங்கு ஆக்கப்பட்டது. அதன் வழி 4 மொழிகளுக்கும் நம்மளுடையவங்க வந்து மைனாரிட்டியா இருந்தா கூட ஒன் மேன் ஒன் நேஷன் அந்த அடிப்படையில தான் நம்ம இயங்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் இன ஒற்றுமை இருக்கும் என்று 5% தமிழ் மக்களுக்கு அனைத்து விதத்திலுமே அரசாங்கம் உதவி அளித்து வருகிறது. ஆதலால் தான் தமிழ் இங்கு வாழும் மொழியாக வளரும் மொழியாக இருக்கிறது. அதை மக்களும் சரியாக பயன்படுத்திக் கொள்கின்றார்கள். பள்ளிகளில் நீங்கள் அவசியம் தமிழை படித்தாக வேண்டும். படித்து தமிழில் தேர்ச்சி பெற்றால்தான் நீங்கள் O levels A levels பாஸ் பண்ண முடியும். அப்படிங்கிறது ஒரு கட்டாயமான ஒன்று. பல அமைப்புகள் மக்களுமே வந்து குழந்தைகளை போட்டிகளுக்கு அழைத்து செல்வது, பொங்கல், தீபாவளி போன்ற பண்டிகைகளின் பொழுது லிட்டில் இந்தியா பகுதியில் பொங்கல் சமயத்தில் மாடுகள் கொண்டு வந்து வைத்து பொங்கல் எப்படி நாம் பானையில் வைக்க வேண்டும் என்பதை போன்ற நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும். முனைப்போடு நம் தாயகம் கடந்து வந்து விட்டோம், நம் கலாச்சாரம் மறவாமல் நம் குழந்தைகள் இருக்க வேண்டும் என்பதற்காக பெற்றோர்கள் முனைப்பாக அந்த குழந்தைகளை அங்கு கூட்டிச் சென்று அதை காண்பித்து தமிழ் பள்ளிகளிலுமே அதற்கு இந்த மாணவர்களை அழைத்து சென்று இந்திய மரபுடைமை நிலையம், இந்த பொங்கல் திருவிழா எப்படி கொண்டாடப்படுகிறது இவற்றை பற்றியெல்லாம் காண்பிக்கிறார்கள். அமைப்புகள் பல சிறந்த சொற்பொழிவாளர்களை அழைத்து வந்து சொற்பொழிவு நடத்துகின்றார்கள், போட்டிகள் நடத்துகின்றனர், பேச்சு போட்டி, பாட்டு போட்டி, இப்படி அனைத்து தரப்பிலும் முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருவதால் தமிழ் இன்றும் நன்கு வளர்ந்தும் வாழ்ந்தும் வருகிறது. உங்களோட அடுத்த கேள்வி என்ன? இப்போது இருக்கிற அமைச்சரவையில் வந்து தமிழர்கள் இருக்கிறாங்களா? எத்தனை பேர் இருக்காங்க? ஆமா, இருக்காங்க. திரு ஈஸ்வரன் வந்து இருக்காரு, அப்புறம் திரு சண்முகம், திருமதி இந்திராணி ராஜா, இவங்க 3 பேருமே அமைச்சர்கள். திரு தர்மன் சண்முக ரத்தினம் சீனியர் மினிஸ்டர். 4-5 மந்திரிகள் இங்க இருக்காங்க. இப்ப நம்மளுடைய நாட்டின் அதிபராக மறைந்த திரு SR நாதன் அவர்கள் 2 முறை அதிபராக தமிழர் ஒருவர் இருந்திருக்கிறார்.
அதே மாதிரி கேபினெட் மினிஸ்டர்ஸ், ஸ்டேட் மினிஸ்டர்ஸ், திரு புதுச்சேரி இவங்கெல்லாம் கூட மினிஸ்டர் போஸ்ட்ல இருக்காங்க. அப்புறம் எம்பிஸ் இந்தியன் ஒரிஜின்ல திரு விக்ரம் நாயர், திரு முரளி பிள்ளை, அப்புறம் எக்ஸ்என்எம்பி வந்து திரு இர்ஷாத் முகமது, திரு ஆர் தினகரன், அப்படி நிறைய தமிழர்கள் வந்து முக்கியமான பதவிகளில் பதவி வகித்து வருகின்றனர் அமைச்சர்களாக. நன்றிமா. அரசியலையும் தமிழர்கள் மிக முக்கியமான இடத்துல இருக்காங்க. தமிழ் படிக்கிறதுலயும் கூட நான் இணைய வழியில தமிழ் கற்றுக் கொடுத்துட்டு வரேன். எனக்கு நிறைய குழந்தைகள் சிங்கப்பூர்ல இருந்துதான் என்கிட்ட படிக்கிறாங்க. சோ அந்த வகையிலயும் ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயமா இருக்கு. ஐயா பள்ளிகள்ல வந்து அவசியம் படிக்கணும். பள்ளிகள்ல இங்க கட்டாயமா இருமொழி கொள்கை அப்படின்னு இருக்கு. அதுல வந்து தமிழ் படித்தாக வேண்டும், தாய்மொழி படித்தாக வேண்டும். ஐயா குமரகுருமன் ஐயா, உங்களுடைய மைக்கை அன்மியூட் பண்ணி நீங்க கேள்வி கேட்கலாம். ஓகே. வணக்கம்மா. மிக அருமையாக நீங்க சொன்னீங்க. அதாவது நான் முதல்ல விசிட் பண்ண ஒரு நாடு வந்து சிங்கப்பூர் தான். 2018. நீங்க எங்க இருக்கீங்க ஐயா? இல்ல, நான் சென்னையில இருக்கிறேன், தமிழ்நாடு. சென்னையில ரொம்ப அருமையா, மறக்க முடியாது உண்மையிலேயே. அந்த சிராங்கூன் சாலையில எத்தனை முறை நடந்து போயிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறதுக்கு கோமலவாஸ் எல்லாம் பார்த்தோன்னே ஒரு பெரிய இதா இருந்தது. நீங்க சொன்ன அந்த மத நல்லிணக்கம் வந்து உண்மையிலேயே அதுதான் நம்பர் 1. இது வந்து சமய நல்லிணக்கம், வகுப்பு நல்லிணக்கம், அது ஒண்ணு. 2வது வந்து தமிழுக்கு கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் வந்து இந்தியாவில இதையும் நாங்க ஒப்பிட்டு பண்ணியே பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நாங்க வந்து தமிழ்நாட்டு தமிழர்கள் எப்படி நினைக்கிறோம்னு சொன்னா, அயலக தமிழர்களால் தான் தமிழ் உயிர் வாழ்கிறது அப்படின்னு நினைக்கிறோம். உண்மையிலே இங்க வந்து தமிழ்ல பேசுறது கேவலம்னு சொல்லக்கூடிய மனப்பான்மை தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு இருக்கு. அது உண்மையே சொல்லணும். சரி, இவ்வளவு அருமையான சிறப்பு இயல்புகள் எல்லாம் இருக்கு. அந்த 4 பேரும் சேர்ந்து நல்லிணக்கத்தோட எல்லா பண்டிகைகளையும் கொண்டாடுறது மிக உற்சாகமா இருக்குது. அதுல வந்து முக்கியமா என்னோட கேள்வி என்னன்னா, இந்த நாளிதழ்கள், தமிழ் நாளிதழ்கள், பருவ இதழ்கள், இந்த மாதிரி மேகசின்ஸ், இதை பற்றி என்னெல்லாம் வருது, அது கொஞ்சம் விவரம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். தமிழ் முரசு அதுதான் ஒரே ஒரு நாளிதழ் வந்து கொண்டிருக்கின்றது. தமிழ் முரசு தான் வந்து சிங்கப்பூர் பிரஸ் ஹோல்டிங்ஸ் உடைய பார்ட் ஆஃப் சிங்கப்பூர் பிரஸ் ஹோல்டிங்ஸ்ல வரக்கூடிய ஒரே நாளிதழ் தமிழ் முரசு நாளிதழ் தான். அப்புறம் சொந்தமாக தமிழ் ஆர்வலர்கள் வந்து சிங்கை நேசன், தங்கமீன், இந்த மாதிரி பத்திரிகைகள், அவங்க வந்து சிராங்கூன் டைம்ஸ் அப்படின்னு அந்த ஆர்வலர்கள் 3 மாதத்துக்கு ஒரு முறை, 1 மாதத்துக்கு ஒரு முறை பல பத்திரிகைகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. ஒரு சில காலம் வந்து முடிந்து பிறகு அது தொடரப்பட்டு அப்படியும் அப்பப்ப அந்த மாதிரி தமிழ் பத்திரிகைகளும் வந்து கொண்டிருக்கின்றன. சிராங்கூன் இது தமிழ் முரசு அப்படிங்கிறது தான் சிங்கப்பூர் பிரஸ் ஹோல்டிங்ஸ், ஒரு பார்ட் ஆஃப் சிங்கப்பூர் பிரஸ் ஹோல்டிங்ஸ். அது வந்து இட் கம்ஸ் எவ்ரி டே. அதுதான் ரெகுலரா, இஃப் ஐ எம் நாட் மிஸ்டேக்கன் 35ல ஆரம்பிச்சாங்கல்ல ஏதோ, அந்த காலகட்டத்தில இருந்தே அது வருது. வாரம் 1 முறை தொடங்கப்பட்டு மாணவர் முரசு, இளையர் முரசு, கதை கட்டுரைகளை தாங்கி நல்ல இந்திய செய்திகள், சிங்கப்பூர் செய்திகள், வெளிநாட்டு செய்திகள் எல்லாத்தையும் தாங்கி சிறப்பாக வந்து கொண்டிருக்கும் பத்திரிக்கை இது நாளிதழ்னா தமிழ் முரசு நாளிதழ் தான். நன்றிமா. இந்த சிங்கப்பூர் சித்தார்த்தன் அப்படிங்கிறவர் எழுதின அந்த இலக்கண புத்தகம் தான் இங்க மிக அருமையான நூல், வானதி பதிப்பகம் கொண்டு வந்திருக்காங்க. சிங்கப்பூர் அரசுடன் இணைந்து செயல்பட்ட ஒரு விஷயம். 1850களிலேயே பாய்மர கப்பல்ல போயிருக்காங்கன்னா நினைச்சு கூட பார்க்க முடியல. அது ரொம்ப இதா இருக்கு. 1824 அவங்க பாய்மர கப்பல்ல போயிருக்காங்க. அந்த தாத்தா சுப்பையா அப்படிங்கிறவர் வந்து உங்களுடைய தாத்தா இல்லையா? என்னோட தாத்தா இல்ல. அவர் வந்து இந்த 1904ஆம் ஆண்டு இங்க சிங்கப்பூர்ல பிறந்த தமிழர் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது 1880களிலே கூட அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் இங்க இருந்திருக்கணும். அப்ப அந்த காலகட்டத்திலிருந்து தமிழர்கள் இருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப குடும்பமாக வாழ்ந்து வருகின்றனர். நல்ல விஷயம். நீங்க ரொம்ப அருமையாக நீங்க தமிழகத்தை சுமந்து கொண்டு அங்கு வாழ்கின்றீர்கள். அது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி ஐயா, நன்றி. விவேக், வேற ஏதாவது Facebookல ஏதாவது கேள்விகள் ஏதாவது வந்திருக்கா? இவர் ஃபாதர் ஆனந்த் அமலதாஸ் ஐயா இருந்தாங்க. அவரு கேள்விகள் ஏதாவது கேட்க விரும்புறீங்களா ஐயா? ஐயா இல்ல, ஐயா இல்ல. இல்லீங்களா? ஓகே. ஆமா, ஒளிவனன் சார் இருக்கிறாரு. அடுத்து
உலகம்மாள். நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா செல்லியன்? நான் ஒரு கேள்வி கேளுங்க. சிராங்கூன் சாலை, சிங்கப்பூர் தமிழரும் சிராங்கூன் சாலை. சிராங்கூன் சாலை அப்படின்றது வந்து நம்ம சிங்கப்பூர் மலேசியாவோட இணைந்து இருந்த போதே அந்த பகுதி இருந்ததுங்களா? இல்ல அதோடைய வரலாறு வந்து லிட்டில் இந்தியான்றது லிட்டில் தமிழ்நாடு மாதிரி தமிழர்கள் அங்க அதிகமா இருப்பாங்க, இல்ல இந்தியா மத்த மாநிலங்கள்ல இருந்தக்கூடிய மக்களும் அங்க இருக்கிறாங்க? எந்த மாதிரியான? இந்தியர்களுக்கான ஒரு இடம் தான் அது. லிட்டில் இந்தியாங்கிறது வந்து இந்தியர்களுக்கான இடம் தான். அந்த வங்காளத்திலிருந்து வந்தவர்கள் பால் விற்று இருக்கின்றனர் என்ற செய்திகள்லாம் அதுல உண்டு. அதனால அந்த லிட்டில் இந்தியா அது வந்து 1828 மேப்லயே இருக்கு அப்படின்னு சொல்லி வரலாறு சொல்லுது. மலேசியா சிங்கப்பூர் ஒன்றாக இருந்த காலகட்டத்திலேயே சிராங்கூன் ரோடு வந்து அந்த சிராங்கூன் ரோடு பகுதியை வந்து சாலையை அமைத்தவர்கள் வந்து இந்தியாவிலிருந்து குற்றம் சாட்ட பெற்று போன தமிழர்கள் வந்து அந்த சாலை போடுவதற்கு பணியாற்றி இருக்கின்றார்கள். சோ அந்த காலகட்டத்திலிருந்தே இது வந்து ரொம்ப வருடமாகவே இருக்கக்கூடிய சாலை சிராங்கூன் சாலை. அதுல இந்தியர்கள் தமிழர்கள் அதிகமாக இருப்பதால் தமிழர்களுக்கான தேவையை பூர்த்தி செய்யும் கடைகள் அதிகம். ஆனா இந்தியர்களுக்கும் அதுதான் இடம் லிட்டில் இந்தியா. அந்த சிராங்கூன்ற பெயருக்கு என்ன காரணம்? பெயர் காரணம் ஏதாவது இருக்குங்களா? தேக்காவுக்கான பெயர் காரணம் தான் இருக்கு. சிராங்கூனுக்கான பெயர் காரணம் வந்து சரியா தெரியல. சிராங்கூன் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்ல உள்ள நிறைய ரோட்ஸ்ல இது ஒரு வெரி லாங் ரோடு. அந்த ஒரு ரோடுல ஒரு பகுதி தான் இந்த லிட்டில் இந்தியா தேக்கா. அதையும் தாண்டி நீங்க போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா சிராங்கூன் கார்டன்ஸ், சிராங்கூன் நார்த் அவென்யூ அப்படின்னு சொல்லிட்டு சிங்கப்பூர்ல உள்ள மற்ற பகுதிகளை போல உள்ள பகுதிகள் வரும். அதுவும் சிராங்கூன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது சிராங்கூன் ஒரு எம்ஆர்டியே இருக்கு. அந்த சிராங்கூன் எம்ஆர்டில இறங்கிட்டீங்கன்னா நீங்க லிட்டில் இந்தியா வருவது கொஞ்சம் தொலைவாயிரும். ஆனா சிராங்கூன் என்பது மிகப்பெரிய நீளமான ஒரு ரோடு. அதுல ஒரு பகுதி தான் இந்த முஸ்தபா, இந்த கோயில்கள், இந்த தேக்கா மார்க்கெட் இதெல்லாம். ஒரு ஒப்பீட்டுக்காண்டி கேக்குறேன் மேடம். அது வந்து சென்னையில வந்து ஒரு இருக்கக்கூடிய இந்த அண்ணா சாலை மவுண்ட் ரோடு மாதிரியோ, இல்ல பாண்டி பஜார் பழைய பாண்டி பஜார் மாதிரியோ, இல்ல ரங்கநாதன் ஸ்ட்ரீட் மாதிரியோ அந்த மாதிரி ஒரு இது இருக்குமா? நீங்க டி நகர் மாதிரி சொல்லலாங்க. ஒரு டி நகர்ல எப்படின்னு அந்த மாதிரி சொல்லலாம் நீங்க. அண்ணா சாலை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஆர்ச்சர்ட் ரோடு மாதிரி வந்துரும். இது வந்து உங்களுக்கு டி நகருக்கு நீங்க போனா ஒண்ணு எல்லாமே வாங்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? டி நகருக்கு போனா தான்ப்பா நடக்கும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஒப்பிட்டு சொல்லலாம் சிராங்கூன் ரோட. நீங்க அண்ணா சாலையோட ஒப்பிட்டு சொல்ல முடியாது. அண்ணா சாலை அப்படிங்கிறது வந்து மவுண்ட் ரோட் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ மெயின் ரோடு ஃபார் ஆல். எல்ஐசி பில்டிங்ல இருந்து ஹிகின் போத்தம்ஸ்ல இருந்து எல்லா மாதிரியான இதுக்கும் அது சேவைகளுக்கும் அது தேவைக்கும் அது வந்து ஏற்ற இடம் இல்லையா அண்ணா சாலை. அது மாதிரி உங்களுக்கு ஆர்ச்சர்ட் ரோடு தான் சொல்ல முடியும். சிராங்கூன் ரோடு அப்படிங்கிறது வந்து ஒரு ஒப்பீட்டுக்கு நீங்க பாத்தீங்கன்னா டி நகர் சொல்லலாம். இந்திய பொருட்களை கடைகள்ல வாங்கணும்னா நீங்க நிச்சயமா லிட்டில் இந்தியா தான். லிட்டில் இந்தியா கண்டிப்பா வாங்கிடலாம். ஒருவேளை அங்க இல்லன்னா வேற எங்கேயும் இந்தியா போனா எல்லாம் வாங்கிடலாம். ஆமா, வாரம் ஒருக்கா லிட்டில் இந்தியா போனா சின்ன கத்திரிக்காய், சின்ன உருளைக்கிழங்கு, சுண்டைக்காய், நமக்கு தேவையான பூக்கள், சாமிக்கு வைக்க வேண்டிய பூக்கள், ஊதுபத்தி, இந்த மாதிரி சின்ன பொட்டு, ஏதாச்சும் இப்போ என் பொண்ணுக்கே வந்து ஒரு டான்ஸ் கிளாஸுக்கு ஒரு ஷால் வேணும், ஒயிட் கலர் காட்டன் ஷால். சிராங்கூனுக்கு போனா லிட்டில் இந்தியா போனா அது வாங்கிடலாம். இப்ப சாமிக்கு ஒரு பூஜை பண்ணணும், ஒரு சாமியோட சேலை வாங்கணும் சாமி சாத்துவதற்காக அப்படின்னா சிராங்கூன் ரோட் போனா அந்த விளக்கு வாங்குறதோ என்ன சாமா வேணுமோ அதெல்லாம் வாங்கிடலாம். டி நகர்ல என்னென்னலாம் கிடைக்குமோ எல்லாமே லிட்டில் இந்தியா கிடைக்கும். எல்லாமே அதுல போனா கிடைக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி சின்ன சின்ன மலிவா கிடைக்கிற விற்பனை, மலிவா $3 for $10 மத்த இந்த சீனர்கள் வச்சு நடத்துற கடைகள்லாம் அதுல இருக்கு. அந்த கடைகள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பிள்ளையார் சிலை, சரஸ்வதி சிலை இதெல்லாமும் இருக்கும். மலிவா வாங்கக்கூடிய இடங்களும் அதுல இருக்கு. நல்ல பெரிய மால்ஸும் அங்க இருக்கு. தமிழ் பேசுற சில சீனர்களோட பாக்கலாங்க. நிறைய சீனர்களையும் பார்க்கலாம். சீனர்கள்லாம் நம்மளுடைய சாப்பாடு விரும்பி சாப்பிடுறதுக்காக சிராங்கூன் ரோட்டுக்கு வருவாங்க. நம்மளோட தோசை, சட்னி, இட்லி, இந்த இங்க சொல்லக்கூடிய நடைபாதை கடைகள், பிளாட்ஃபார்ம் ஷாப்ஸ் வந்து அந்த அங்க இருக்கு. அந்த பிளாட்ஃபார்ம் ஷாப்ஸ் நிறைய இருக்கும். பிளாட்ஃபார்ம் ஷாப்ஸ் அவங்க சில கடைகள் வந்து அந்த சில பேருக்கு பிளாட்ஃபார்ம்ஸ் மட்டும் அந்த இடத்துல விட்டுருப்பாங்க. அவங்க வந்து அந்த இடத்துல வந்து நான் சொன்ன மாதிரி இந்த பாசி இதெல்லாம் போட்டு விக்கிற கடைகள், இந்த கூலிங் கிளாஸஸ், சின்ன பெல்ட், பிராண்டட் பெல்ட்ஸ் இல்லாத பெல்ட், கூலிங் கிளாஸஸ், சின்ன சின்ன ஹேண்ட் பேக்ஸ், பேட்டரி லைட்ஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப இந்த மலிவா வாங்கி நம்ம வந்து ஊருக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பொருட்கள் வாங்குவாங்க. நல்ல
டவல்ஸ், அதுக்கப்புறம் டைகர் பாம், நம்ம ஊர்ல உள்ள விக்ஸ், ஒளிவண்ணன் ஐயா இருக்காங்க. எமரால்டு உரிமையாளர் திரு ஒளிவண்ணன் ஐயா ஏதோ கேள்வி கேட்க. ஐயா வணக்கங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்க. ரொம்ப சுவையாக இருந்தது. நான் காணொலிக்குள்ள வரலனாலும் இவ்வளவு நேரம் மற்ற வேலைகள் செஞ்சுட்டு இருந்தாலும் என்னை சிங்கப்பூர் சிரங்கூன் வீதியில கைப்பிடித்து அழைத்து போனது போல இருந்தது. மகிழ்ச்சி. முதல்ல நன்றி. என்னோட கேள்வி இப்போ சிங்கப்பூர் வந்தாலே நம்ம அந்த புத்தக கடைக்கு போகாம வரமாட்டோம். எனக்கு அந்த புத்தக கடை பேர் மறந்து போச்சு. மிகப்பெரிய புத்தக கடை. அது போல இந்த உண்மை கரெக்ட். சிரங்கூன் பகுதியில புத்தக கடைகள் இருக்கிறதா? இப்ப புத்தகம் வாசிப்பு தமிழர்கள் இப்ப நீங்க சொன்னது போல தீபாவளி, இப்ப பட்டாசு வெடிக்கிறது, இதெல்லாம் கொண்டு போறது போல இலக்கியம் சம்பந்தமாக புத்தகங்கள் வாசிப்பது மூலமாக புத்தகங்கள் எழுதுவது, இது போன்ற இதுல எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படிங்கறதே கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். நிறைய புத்தக கடைகள் நிறைய நாளிதழ்கள், ஹிந்து, தினமணி, எல்லா பத்திரிகைகளுமே இங்க வருது. இப்ப இந்த கோவிட் பீரியட்ல வர்றது எப்படின்னு தெரியல. பட் ஆனா ரெகுலரா ஆனந்த விகடன், குமுதம், இந்த மாதிரி நம்மளுடைய இந்தியால இருந்து பிரபலமா வர்ற பத்திரிகைகள் எல்லாமே நிறைய கடைகள் இங்க விக்கிறாங்க. ஒரு 10-12 கடையாவது இருக்கும். எல்லா நாளிதழ்கள் எல்லாத்துலயுமே விற்பாங்க. அதே மாதிரி இந்தியா டுடே, அந்த ஃபிலிம் ஃபேர், ஸ்டார் டஸ்ட், இந்த மாதிரி இந்தியா, கோலிவுட், பாலிவுட் சம்பந்தப்பட்ட புத்தகங்கள். சோ நீங்க எப்படி ஒரு தெருக்கள்ல பொட்டி கடைகள்ல பாக்குறப்ப உங்களுக்கு இந்த புத்தகங்கள்லாம் தொங்க விடப்பட்டிருக்கும்ல, நாளிதழ்கள்லாம் தொங்க விடப்பட்டிருக்கும்ல, அந்த மாதிரி புத்தகங்கள், நாளிதழ்கள் எல்லாமே விற்கப்படும் கடைகள் நிறைய இருக்கு. அத வாசிச்சு இன்னும் இணையதளத்துல வந்தா கூட அதுல வாசிச்சாதான் ஒரு திருப்தி இருக்கு, அது வாசிச்சாதான் இந்தியாவோட எனக்கு தொடர்பு இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அதை வாசிச்சு இன்னமும் அரசியல், நம்மளுடைய கிரிக்கெட், நம்ம சினிமா எல்லாத்தையும் அப்டேட்டடா இருக்க இந்தியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு நல்ல வரவேற்பு, அது நல்லாவே நிறைய விற்பனை ஆகும். நீங்க சொல்ற இந்த நாவல்கள் அந்த மாதிரி இதெல்லாம் சில நாவல்கள்லாம் வச்சிருப்பாங்க. ஆனா இங்க நேஷனல் லைப்ரரி போர்டுல தமிழ் செக்ஷன் இருக்கு. அதுல ரொம்ப அருமையான கலெக்ஷன்ஸ் எல்லாம் அங்க நல்லா பார்க்கலாம். அங்க போய் இருந்து ஒரு 4 நாள் 5 நாட்கள் இருந்து எல்லாத்தையும் பார்த்தோம்னா வரலாறு, நம்மளுடைய மொழி எப்படி வந்தது, தமிழர்களின் உணவு வகைகள், அன்றாட உணவு வகைகள் என்ன, அக்காலத்து உணவு வகைகள் என்ன, இந்த மாதிரி எத்தனையோ வகையான புத்தகங்கள், பல நாட்டிலிருந்து எழுதிய எழுத்தாளர்களின் புத்தகங்கள், உள்ளூர் புத்தகங்கள், சாவி, சாண்டில்யன், சுஜாதா போன்ற பிரபலமானவர்கள் எழுதிய நாவல்கள், புதினங்கள்னு நிறைய இருக்கு. அங்கிருந்தான் போனாதான் அதுக்கு நம்மளுடைய ரிசர்ச்சுக்கெல்லாம் நமக்கு ஏதுவாக போக வேண்டும் என்றால் நேஷனல் லைப்ரரி, தேசிய நூலகத்துக்கு தான் போகணும். ஆனா இந்த மாதிரி தேக்காவுக்கு போனீங்கன்னா நிறைய கடைகள் நல்ல சுவையா நமக்கு வாசிக்கணும், அன்றாட என்ன தெரிய வரணும் அப்படின்னு, நம்ம தமிழகத்துல நடக்கிறது தெரிய வரணும் அப்படின்னா இங்க நிறைய கடைகள்ல புத்தகங்கள் அதெல்லாமே நிறைய விற்பாங்க. தேசிய நூலகத்தில் இருக்கக்கூடிய அந்த துறைக்கு நானும் போயிருக்கேன். மிக ரொம்ப அருமையான கலெக்ஷன்ஸ் எல்லாம் அங்க இருக்கும். நம்முடைய இங்க உள்ளூர் நூலகங்கள் இருக்க இல்லாத புத்தகங்களோட அங்க நிறைய பார்க்கலாம். நம்ம நிறைய புத்தகங்கள், சுவையான புத்தகங்கள், நல்ல வாசிப்புல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அவசியமா போய் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். நிறைய புத்தகங்கள் இருக்கு. ஒரு அருமையான சூழ்நிலையும் கூட இருக்கும். ஒரு வாசிப்பதற்கு ஏற்ற ஒரு சூழ்நிலை அங்கேயே நம்ம சூழ்நிலை இருக்கு. அது கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. போன் பேசாதீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படிங்கிறது அந்த நமக்கு ஏதுவான சூழலை அவங்க அமைச்சு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அங்க உள்ள பணியாற்றவங்க. அமீரகத்திலிருந்து நம்முடைய ரிஃபாய் சுல்தான் அவர்களும் இணைஞ்சிருக்கிறாங்க. அவர் தன்னுடைய கேள்வி கேட்க விரும்புறார். ஐயா, நீங்க உங்களுடைய ஒளி வாங்கிய நீங்க கேட்டு நீங்க கேட்கலாம். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். பேசுறது கேக்குதாங்க? பேசுறது கேக்குதுங்களா? மிக சிறப்பாக இருந்தது இன்றைய சிங்கப்பூரை பற்றிய விளக்கங்கள். அருமையா இருந்தது. ஒரு மணி நேரத்துல சிங்கப்பூருக்கு ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்த மாதிரி இருந்தது. பல நாடுகளுக்கு போயிருக்கு, சிங்கப்பூர் விஜயம் செய்யவில்லை, காரணம் அறியவில்லை. இரண்டாவதாக எனக்கு ஒரு கேள்வி. இன்ஷா அல்லாஹ். அப்புறம் ஒரே ஒரு கேள்வி உண்டு. அங்க உமர் புலவர் பற்றிய இந்த சீராப்புரம் தந்த உமர் புலவர் பற்றிய ஒரு பில்டிங்கை நீங்க காட்டினீங்க, கட்டடத்தை காட்டினீர்கள். வருடம் உமர் புலவர் பற்றிய நினைவு நாள் அங்கு கொண்டாடப்படுகிறதா? அது மட்டும் இல்லாமல் சிங்கப்பூரில் இப்பொழுது தமிழில் பேசுவதை கற்றுக்கொண்டு வருகின்றார்களா என்ற தகவலும் சரியாக இல்லை.
மற்றபடி அந்த கம்யூனல் ஹார்மன் எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் ஒற்றுமையாக அங்கே சீராக வாழ்ந்திருப்பது நமக்கு ஒரு முன்னுதாரணமாக அந்த சிங்கப்பூர் நாடு இருந்து கொண்டிருக்கிறது என்று நாம் மறக்க முடியாது. அந்த உமர் புலவர் கட்டிடத்தை பற்றி நீங்கள் கொஞ்சம் விரிவாக சொன்னால் நன்றாக இருக்கும். இரண்டாவதாக அந்த முஸ்தபா பிரதர்ஸ் தமிழ்நாட்டில் எந்த ஊரை சார்ந்தவர்கள், அந்த தகவலாவது உண்டா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. முஸ்தபா பிரதர்ஸ் சரியா தெரியலையா? அவங்க ஆக்சுவலி மிடில் ஈஸ்ட்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்க தமிழ் பேசக்கூடியவங்க மாதிரி எனக்கு தகவல்கள் கிடைக்கல. அவங்க மிடில் ஈஸ்ட் இஸ்லாம் மதத்தை சார்ந்தவர்கள் ஃப்ரம் மிடில் ஈஸ்ட் அப்படிதான் நினைக்கிறேன். அவங்க 1970களில் சிறு கடையாக கேம்பலின் பகுதி பக்கத்துல ஆரம்பிச்சு மிக விரிவாக அந்த முஸ்தபா அது அம்மாவையும் அப்பாவையும் தவிர எதை வேணாலும் வாங்கலாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லா நாடுகளின் பொருள்களும் 24 மணி நேரமும் அங்கே போனா கிடைக்கும். அதுதான் முகமது முஸ்தபா அண்ட் சம்சுதீன் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு. இஃப் ஐ எம் நாட் மிஸ்டேக்கன் தே ஆர் ஃப்ரம் மிடில் ஈஸ்ட் அப்படின்னு எனக்கு ஒரு நினைப்பு. அவங்க ஆனா அந்த முஸ்தபா கடை இந்தியர்களுடைய கொஞ்சம் நெருக்கமா அறியப்படுற கடை மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு இல்லையா? இந்தியர்களுக்கு உள்ளதான், எஸ்பெஷலி இந்தியன் டூரிஸ்டுக்கு தான் அது ரொம்ப மிக முக்கியமானது. ஆனா யாருக்கும் சீனர்கள், ஆனா பெரும்பகுதியானது இந்திய பொருட்கள் தான், இந்தியர்களுக்கு டார்கெட் பண்ணிதான் அவங்க இருக்கும். பட் எல்லா பிராண்டட் ஐட்டம்ஸும் நமக்கு இருக்கும். பெர்ஃப்யூம்ஸ், ஹேண்ட் பேக்ஸ், அந்த மாதிரி ஷர்ட்ஸ், டிஷர்ட்ஸ் அண்ட் ஷூஸ், இதெல்லாமே எல்லாரும் பயன்படுத்தக்கூடியதுங்கிறதுனால சீனர்களும் அங்க வருவாங்க. இந்தியர்கள் யாரு போனாலும் எல்லா சாமான்களும் அங்கே கிடைக்கும். நம்மளுடைய குக்கர், ஒரு வடிகட்டி, இந்த மாதிரி எது நீங்க வாங்கணும்னு நினைச்சாலும் முஸ்தபால போனா வாங்கலாம். அந்த உமர் புலவரை பத்தி கேட்டேன். உமர் புலவர் தமிழ் நிலையம் நான் உங்களுக்கு அதை நான் எழுதியிருக்கேன் தனியா, ஒரு இது வேணா நான் சொல்றேன். இது ஆங்கிலத்துல எழுதியிருக்கேன், அது ஆங்கிலத்துல வாசிச்சு காமிக்கவா? வாசிக்கிறேன். உமர் புலவர் இது நான் எழுதின புத்தகம் 2018 வெளியிட்ட புத்தகம். இது சிராங்கூன் சாலையை பத்தி அப்படிங்கிறதுனால நான் உமர் புலவர் பத்தி அதிகமா நான் என்னோட பேச்சுல நான் இது பண்ணல. பட் நீங்க இப்ப கேக்குறதுனால எனக்கு இந்த புக்கு கையில இருக்கு, நான் அப்படியே வாசிச்சு காமிக்கிறேன். உமர் புலவர் Tamil Language Center, popularly known as UPTLC, has been playing a significant role in the growth of the Tamil language in Singapore since its inception in 1945. It was started as a St. George's Primary School by some individuals with a long vision to enrich Tamil language here. The name was changed to Umar Pulavar in 1983. UPTLC is one of the 12 language centers that offer Tamil, Basic Tamil, Higher Tamil and Tamil B to secondary students who did not have these programs in their schools outside the curriculum path. It also provides Tamil literature as a basic and elective subject. The center also conducts a wide range of cultural activities and enrichment programs for students, which gives them a good opportunity to familiarize themselves with the Tamil arts and culture. Apart from functioning as a language center and Tamil language resource center, UPTLC has many more achievements to its credit. A number of Tamil events are conducted here, and with its well-equipped auditorium with a capacity of over 300 people, it is a popular venue where many competitions, book releases, speeches, and events take place throughout the year. Over time, the center has evolved, and its role in enriching the Tamil language in Singapore has been remarkable. Thank you. It's very good. The Umar Pulavar belongs to Umar Pulavar history. Thank you so much, ma'am. நன்றிம்மா. மிகச் சிறப்பான ஒரு நாளாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது. நிறைய கேள்விகள் சிங்கப்பூர் குறித்தும் மிக அதிகமான தகவல்களை நாம் இன்றைக்கு அறிந்து கொண்டிருக்கிறோம். அநேகமாக வேறு ஏதும் கேள்விகள் இல்லை என்று நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதி கட்டத்திற்கு வந்திருக்கிறோம். நாம் விவேக், வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஃபாதர் ஆனந்த் அமல்தாஸ் ஐயா இணைந்தது மாதிரி தெரிஞ்சது. ஐயா, உங்களுடைய மைக் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேக்குறதா? நீங்க ஏதாவது உங்க கருத்துக்கள் கேள்விகள் ஏதாவது கேட்கலாம். கேள்விகள் உங்களுக்கு பாராட்டு. எனக்கு அதிகம் தெரியாது சிங்கப்பூர் வரலாற்று பற்றி. அவங்க கொடுத்த வரலாறு குறிப்புகள்லாம் ரொம்ப தொகையா நன்றி. என்ன நன்றி. அங்கே கலையை பற்றி என்ன செய்யறான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்க பொதுவா அந்த வரலாற்று பற்றி, அந்த தெருவை பற்றி என்னென்ன ரொம்ப அதிகமான செய்தி கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி.
அடுத்த தடவை இன்னும் அதிகமாக தெரிஞ்சு கொள்ள வாய்ப்பு இருக்கும். அதற்காக உங்களுடைய பங்களிப்புக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. நன்றி. நன்றி மேடம். ஒரு நீங்க ஒரு 6 புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க இல்லையா சிங்கப்பூர் பத்தி, அதை பத்தி கொஞ்சம் விவரங்கள் சொல்ல முடியுங்களா? மணிமேகலை பிரசுரம் வந்து முதல் புத்தகம் வெளியிட்டாங்க, சிங்கப்பூர் ஒரு முழுமையான பார்வை அப்படின்னு சொல்லி. அது வந்து டூரிஸ்ட் வர்றவங்களுக்கு சிங்கப்பூர் நாட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுல எல்லாமே இருந்தது. கோயில்கள் பத்தி, உணவகங்கள் பத்தி, சுற்றி பார்க்கும் இடங்கள், இங்க உள்ள கலாச்சாரம் எப்படி வளர்கிறது, சிங்கப்பூர் தமிழர்களுக்கும் சீனர்களுக்கும் உள்ள ஒற்றுமை, இது எல்லாத்தையும் பத்தி இருந்தது. அதுக்கு முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப சிதம்பரம் அவர்கள் அதற்கு முன்னுரை வழங்கியது சிறப்பு அந்த புத்தகத்திற்கு. அதான் முதல் புத்தகம். இரண்டாவது புத்தகம் முனைவர் சுப தின்னப்பன் அவரோடு இணைந்து நகரத்தாசின் சிங்கப்பூர், நகரத்தார் சமுதாயம் எப்படி சிங்கப்பூரின் வளர்ச்சிக்கு அவர்கள் ஆற்றிய பங்கு, அவர்கள் நிலை இன்று என்ன, இது ஒரு ஆங்கிலத்துல ஒரு புத்தகமா 2010ஆம் ஆண்டு வெளியிட்டோம். இதுக்குத்தான் நேஷனல் ஹெரிட்டேஜ் போர்டோட கிராண்ட்டுக்கு வந்து கிடைச்சு இந்த புத்தகம் வெளியிடப்பட்டது. அடுத்து சிங்கப்பூரில் தமிழர் அப்படின்னு பொதுவா தமிழர்களின் பங்களிப்பு, சிங்கப்பூர் நாட்டில் தமிழ் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றது, இத பத்தி ஒரு புத்தகம் குமுதம் வெளியிட்டாங்க. அது குமுதம் தீரா நதிக்கு அது தொடர் கட்டுரையா வந்து அது வெளியிடப்பட்டது. மூன்றாவது. நான்காவது வந்து தமிழ் கம்யூனிட்டி அண்ட் த மேக்கிங் ஆஃப் மாடர்ன் சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் ஆடியன்ஸுக்கு அந்த புத்தகத்தை வந்து கொஞ்சம் மாத்தி இங்கிலீஷ்ல அத மிஸ்டர் ஏபி ராமன் சீனியர் ஜேர்னலிஸ்ட் அவரோட நான் இப்ப வாசிச்சு காமிச்சேன் இல்லையா, அந்த புக் 2018ல அது வெளியிடப்பட்டது. அப்புறம் பெண்கள் குறித்து ஒரு புத்தகம். பெண்கள் வந்து அந்த காலகட்டத்துல உள்ள பெண்களுக்கு வந்து எதுவும் சோர்ந்து போய்விடவில்லை. இப்பொழுது படிக்கிறார்கள், வேலைக்கு செல்கிறார்கள் என்றாலும் வீட்டில் இருந்த எல்லா தாய்மார்களுக்கும் எல்லா குணங்களும், எல்லா சிறப்பான குணங்களும் அவர்களிடம் இருந்தது. ஒரு பெண் என்பவள் எங்கேயுமே சாதனை புரியக்கூடியவள், எங்கிருந்தாலும் சாதனை புரியலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல எழுதப்பட்ட பெண்களே உங்கள் மதிப்பை உயர்த்தி கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு புக்கு. அப்புறம் தமிழிசை பத்தி என்னுடைய பாட்டு டீச்சரோட திருமதி கௌரி கோகுல் அவங்களோட இணைஞ்சு தமிழ் மொழி விழால 2017ஆம் ஆண்டு தமிழ் மொழி விழால தமிழிசை ஒரு பார்வை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம். இந்த 6 புத்தகங்கள் இப்பொழுது வெளிவந்திருக்கின்றன. மிக்க நன்றி மேடம். இப்போ ஒரே ஒரு இன்னொரு கேள்வி, அதாவது பரப்பளவுல வந்து சிங்கப்பூர் வந்து சென்னை அளவு தான் இருக்கு, அந்த பரப்பளவுல சென்னை அளவு தான் சிங்கப்பூர் மொத்த நாடே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதோடைய வளர்ச்சி வந்து இதோட பல்மடங்கு இருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அதுக்கு காரணம் வந்து இட்ஸ் a well regulated country. நான் சொன்ன மாதிரி மக்களை மதிக்கும் அரசாங்கம், அரசாங்கத்தை மதிக்கும் மக்கள், அவர்களுடைய கொள்கைகள் தான். நான் வந்து உண்மை அது ஸ்ட்ராங்கா நான் சொல்லுவேன் அப்படின்னா அவங்களுடைய பாலிசிஸ் தான். எல்லா பாலிசிஸும் லீ குவான் யூ அவர் வந்து இந்த கான்ஸ்டிடியூஷன் போடும் பொழுதே அந்த பாலிசிஸ் வந்து இந்த நாட்டுக்கு ஏற்றவாறு எந்த விதத்திலும் ஒரு பின்னடைவு வராமல், எந்த விதத்திலும் ஒரு சண்டை சச்சரவு வராமல், எல்லாத்தையும் என்கம்பாஸ் பண்ணி ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், ஒரு குடும்பத்தையும் அவன் எப்படி நிர்வகித்துக் கொண்டிருப்பான். இப்ப அம்மா அப்பா வீட்டுக்கு பக்கத்துல குழந்தைகள் வீடு வாங்கினாங்க அப்படின்னு சொன்னா ரிபேட் உண்டு. அதுக்கு காரணம் என்ன, அவங்க பக்கத்துல இருந்தா பெற்றோர், வயதான பெற்றோரை அவர்கள் பார்த்து கொள்ள முடியும். ரிபேட்டுக்காக கட்டாயமா உங்களுக்கு தாய் தந்தையாரோட ஒரு மனக்கசப்பு இருந்தால் கூட அட்லீஸ்ட் இந்த ரிபேட்டுக்காகவாவது அவர்கள் பக்கத்தில் வீடு வாங்குவார்கள். ஒரு குடும்ப பிணைப்பு அப்படியாவது ஒன்றுபடுத்தப்படும். அதே மாதிரி நீங்கள் சேவை செய்ய கம்யூனிட்டி சென்டர்ஸ் இந்த மாதிரி இதுல எல்லாம் நீங்க சேவை செய்தீர்கள் என்றால் உங்களுடைய குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்தில் முன்னுரிமை கொடுக்கப்படும். உங்களுடைய பள்ளிகளுக்கு அருகாமையில் உங்கள் வீடுகள் இருந்தால் அந்த பள்ளிக்கூடங்களில் பிள்ளைகளுக்கு முதலில் இடம் கொடுக்கப்படும். இந்த மாதிரி சர்டன் பாலிசிஸ். இருமொழி கொள்கை. அதே மாதிரி 4 இனத்தவருக்கும் அந்தந்த இனத்தவருக்கு 2 நாட்கள் அரசு விடுமுறை. நமக்கு தீபாவளி, வெசாக் டேன்னு சொல்றோம்ல, அதுக்கு நமக்கு ஹிந்துஸ் புத்திஸ்க்கு நமக்கு லீவு. அதே மாதிரி முஸ்லிம்ஸுக்கு ஹரிராயா ஹஜ்ஜி, ஹரிராயா போசா அதுக்கு லீவு. இந்த மாதிரி சரிசமமாக எல்லா பண்டிகைகளையும் கொண்டாடக்கூடிய அளவிற்கு கோயில்கள் அப்படின்னு இருந்ததுன்னு சொன்னா எல்லா பூஜைகளையுமே நம்ம தமிழர்கள் கொண்டாட முடியும். சரியான திட்டங்கள், ஒரு மனிதன் எப்படி சிறப்பான வாழ்க்கை வாழ அனைத்து திட்டங்களையும் சரியாக வகுத்திருக்கின்றனர்.
வகுத்ததோடு மட்டுமல்லாமல் நடைமுறையில் அது இம்ப்ளிமெண்டேஷன் சொல்றோம் இல்லையா, அதை கரெக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வர்றாங்க. சோ கடுகளவும் நீங்க உங்களுடைய சட்ட திட்டங்களில் இருந்து கடுகளவும் நீங்கள் மாறி இருக்க முடியாது. இருந்தால் அதற்கு சரியான தண்டனை உண்டு. ஆக சிங்கப்பூர் நாட்டுல ஒரு மனிதன், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபைன் போட்டுருவாங்க, எது கேட்டாலும் ஃபைன் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப மாஸ்க் போடாம நாங்க வெளியில போனா 300 வெள்ளி ஃபைன் முதல் தடவை, 2வது தடவை 1000 வெள்ளி ஃபைன். அந்த மாதிரி ஃபைன் போட்டுருவாங்கிறதுக்கு பயந்தே மக்கள் கார் ஓட்டும் பொழுது கூட எது பண்ணாலும் பயம், இந்த ஃபைன் போட்டுருவாங்க, அரசாங்கம் கடுமையான அரசாங்கம் அப்படிங்கிற ஒரு பயம் உணர்வு மக்களுக்கு இருப்பதால் அரசாங்கம் என்ன செய்ய சொல்கிறார்களோ அதை மதித்து மக்கள் நடக்கிறார்கள். மக்களுக்கு எது தேவை கட்டாயப்படுத்தாமல் மக்கள் அழகாக சௌகரியமான வாழ்க்கை வாழ அரசாங்கம் வழிவகுக்கிறது. அதனால் தான் அரசாங்கத்தை மதிக்கும் மக்கள், மக்களை மதிக்கும் அரசாங்கம். இதுதான் சிங்கப்பூர் வளர்ச்சிக்கு காரணம். நன்றிங்கம்மா, நன்றி. ஒரு மிகச்சிறப்பான ஒரு உரை தொடரை நாம் கடந்து வந்திருக்கிறோம். சிங்கப்பூர் குறித்து மிக அதிகமான தகவல்களை தெரிந்து கொண்டிருக்கிறோம். இப்படி ஒரு நல் உரையை இப்படி ஒரு நன்னாளில் வழங்கியமைக்காக உங்களுக்கு தமிழ் மரபு அறக்கட்டளையின் சார்பில் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமையில் இவ்வளவு மிக முக்கியமான பல அலுவல்கள் வேலைகள் இருந்தாலும் கூட இங்கு பலர் நம்மிடையே இணைந்திருக்கிறார்கள். முகநூலிலும் நம்முடைய உரைகளை, உங்களுடைய உரையை தொடர்ந்து பலர் கேட்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் தமிழ் மரபு அறக்கட்டளையின் சார்பில் நன்றிகளை உரித்தாக்கி கொண்டு இன்னும் இது போன்ற உரைத்தொடர்கள் தொடரும். நிச்சயமாக தமிழ் குறித்தும் தமிழர்கள் குறித்தும் தமிழர்களுடைய அத்துணை திறமைகள் குறித்தும் இங்கே நாம் விவாதித்துக் கொண்டே இருப்போம். இன்னும் வரவேற்கிற உரைத்தொடர்களுக்கு உங்களை வரவேற்று இந்த நல் வாய்ப்புக்கு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். தமிழ் மரபு அறக்கட்டளைக்கும் திருமதி சுபாஷினி அவர்களுக்கும், திரு விவேகானந்தன் அவர்களுக்கும், திரு இளஞ்செழியன் அவர்களுக்கும், அமெரிக்காவில் இருந்து இணைந்திருக்கும் திருமதி தேன்மொழி அவர்களுக்கும், மற்றும் இங்கு கேள்விகள் கேட்டும் என் உரையை கேட்டும் கேட்ட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. வாய்ப்பிற்கு மீண்டும் நன்றி. மிக்க நன்றிமா.